அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை அதனுடைய முழு அர்த்தத்தோடு மக்கள் மத்தியிலே சமர்ப்பிப்பதற்காக திருச்சியில் ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டை நாம் நடத்தினோம். அது முழுக்க முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு பகுதியின் விளக்கமாக அந்த மாநாடு அமைந்தது. அதன் பிறகு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவின் இரண்டாம் பகுதியை ஒவ்வொரு மாவட்டம் தோறும் விளக்குவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நமக்கு ஒரே வழிகாட்டி என்பதை மக்கள் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைப்பதற்காக இந்த மாவட்ட மாநாடுகளாக இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய மாநாட்டிலே எனக்கு தந்திருக்கிற தலைப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி பேருரை என்ற தலைப்பு தந்திருக்கிறார்கள். இறுதி பேருரை என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தான் ஹஜ்ஜு செய்திருக்கிறார்கள். அதை கடைசி ஹஜ் என்று சொல்வார்கள். முதல் ஹஜ் அதுதான். அவர்களுடைய ஹஜ்ஜிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் குழுமி இருந்த அந்த சபையிலே அவர்கள் ஆற்றிய உரைதான் இறுதி பேருரை என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு 3 மாதம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருந்தார்கள். துல்ஹஜ் மாசத்திலே இந்த இறுதி பேருரை நிகழ்த்துகிறார்கள். அதன் பிறகு 3 மாத காலம் மதீனாவிற்கு வந்து உயிரோடு இருந்து ரபியுல் அவ்வலில் தான் மரணமடைந்தார்கள். அந்த 3 மாதங்களிலெல்லாம் சின்ன சின்ன உரைகள், ஜும்மா உரைகள்லாம் நிகழ்த்தியிருக்கிறார்கள். இருந்தாலும் அனைத்து முஸ்லீம்களையும் திரட்டி வைத்து கொண்டு பல்லாயிரக்கணக்கான மக்களை ஒரு திறந்த வெளியிலே கூட்டி அவர்கள் ஆற்றிய உரைதான் இறுதி பேருரை என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த இறுதி பேருரை என்பது ஒரு மனிதனுடைய இறுதியான போதனையை நம்ம முக்கியத்துவத்தோடு கவனிப்போம். ஒரு தந்தையுடைய சொல்லை கேட்டு நடக்காத ஒரு மகன் கூட தந்தை மரண வேளையிலே சிலதை சொல்வார் இல்லையா, அதை கூர்ந்து கேட்பான். மரண வேளையில அவர் வசியத்து சொல்லுவார், இப்படி இப்படி நடந்து கொள் என்று சொல்வார். தம்பிமார்களோடு தங்கைமார்களோடு இப்படி நடந்து கொள் என்று சொல்வார். தாயை இந்த மாதிரி கவனித்துக்கொள் என்று சொல்வார். யார் யாருக்கு கடன் கொடுத்திருக்கிறேன், யாரிடம் வர வேண்டியிருக்கிறேன் என்று சொல்வார். இதிலெல்லாம் மகன் வந்து ரொம்ப ஆர்வமாக உன்னிப்பாக கவனிப்பான். ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தினுடைய தலைவனாக இருக்கிற தந்தை மரணிக்கும் பொழுது இறுதியாக சொல்லுகிற ஒரு செய்தியை அதிக முக்கியத்துவத்தோடு அந்த மகன் கேட்கிறான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற ஒரு குடும்ப தலைவர் மாதிரியான தலைவரா, இல்லை ஒரு சங்க தலைவர் மாதிரியான தலைவரா, ஒரு ஜமாத்து தலைவர் மாதிரியான தலைவரா, ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் மாதிரியான தலைவரா, இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறுதி பேருரை நிகழ்த்தக்கூடிய நேரத்தில் அவருடைய நிலை தகுதி என்ன தெரியுமா? உலகத்திலே ஒரே ஒரு வல்லரசு தான் அன்றைக்கு இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பேருரை நிகழ்த்தின அந்த தேதியில் உலகத்தில் இருக்கிற ஆட்சியாளர்களிலெல்லாம் பலம் வாய்ந்த, சக்தி வாய்ந்த மாபெரும் வல்லரசுடைய அதிபராக நபிகள் நாயகம் அவர்கள் இருக்கிறார்கள். அவங்களுடைய ஆட்சிக்கு நிகரான ஒரு ஆட்சியே இல்லை என்கிற அளவுக்கு இந்தியா போன்ற நிலப்பரப்புக்கு சொந்தமான ஒரு பெரிய பகுதியை தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்து அதனுடைய அதிபராக இருக்கும் நேரத்தில் அவர்கள் ஆற்றிய உரை அது. சும்மா போற போக்கில் ஆற்றிய உரை இல்லை, ஆன்மீக தலைவராக வேறு இருக்கிறார்கள். இன்றைக்கு எப்படி அமெரிக்கா உலகத்துக்கு வல்லரசாக இருக்கிறதோ,
ஒரு அமெரிக்காவுடைய அதிபருடைய உரை என்றால் எப்படி உலகமெல்லாம் கவனித்து பார்க்கிறதோ, அவரை எதிர்க்க முடியாது என்று அஞ்சுகிறதோ, அதைவிட வலிமை மிக்க ஒரு வல்லரசாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பி அதனுடைய அதிபராக இருந்த நேரத்தில் தான் இந்த இறுதி பேருரை நிகழ்த்துகிறார்கள். இது போக அவர் ஒரு கொள்கையின்பால் மக்களை திரட்டினார்கள். இப்ப அமெரிக்காவுடைய அதிபராக இருக்கிறார் என்று சொன்னால் ஆட்சி செலுத்துகிற பொறுப்பை தான் அவனுக்கு கொடுத்திருக்கிறார்களே தவிர அந்த மக்களை வழிநடத்துகிற பொறுப்பாக கொடுத்திருக்கிறார்கள். அவன் சொல்றபடி அமெரிக்க அதிபர் சொல்றபடி அமெரிக்காக்காரன் கேட்கிறானா? அமெரிக்க அதிபர் சொல்வதை இந்திய அரசாங்கம் கேட்குது, வேற வேற நாட்டு அரசாங்கம் கேட்குது, மக்கள் கேட்கிறானா? இல்லை. அப்ப அமெரிக்க அரசுடைய அதிபர் சொல்லக்கூடிய சொல்லை அமெரிக்க மக்கள் கேட்க மாட்டார்கள். அவர் சொல்படி திருமணம் முடிக்க மாட்டார்கள், அவர் சொல்படி வியாபாரம் பண்ண மாட்டார்கள், அவர் சொல்படி தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள மாட்டார்கள். மக்கள் உள்ளங்களை வென்றெடுத்த தலைவர்கள் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாபெரும் சக்கரவர்த்தியாக இருந்ததோடு அத்தனை பேருடைய உள்ளங்களையும் ஆன்மீகத்தின் பெயரால் வென்றெடுத்திருந்தார்கள். அவருடைய விரலசைவை அப்படியே கட்டுப்படக்கூடிய மக்களை உண்டாக்கி இருந்தார்கள். அவருடைய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடிய பின்பற்றக்கூடிய மக்களை பெற்றிருந்தார்கள். அவ்வளவு பெரிய அன்று வாழ்ந்த மக்களில் மாத்திரமில்லை, உலகம் அழியும் காலம் வரை இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு தலைவர் உலக வரலாற்றில் இருந்ததே கிடையாது. மக்களை திரட்டுவதாகட்டும், சொல்லுக்கு அப்படியே அடிபணியக்கூடிய மக்களை உருவாக்கியதாகட்டும், அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான அதிக சக்தி வாய்ந்த மிகப்பெரிய தலைவராக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றிய உரை என்றால், இறுதி உரை என்றால் அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ஒரு புறம்போக்கு பேசுற மாதிரி அவர்கள்லாம் பேசுவார்கள். அப்ப அவர்களுடைய அந்த பதவி, அந்த தகுதி, அந்த நேரம், அவருடைய காலம் நெருங்கி விட்டதெல்லாம் உணர்ந்து மக்களுக்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால், தன்னுடைய 23 ஆண்டு காலம் எதை பிரச்சாரம் செய்தார்களோ, எதன் அடிப்படையில் அந்த மக்களை உருவாக்கினார்களோ அத்தனை போதனையையும் சாறு பிழிந்து ரத்தின சுருக்கமாக, அதுக்காக 4 மணி நேரமா பேசினாங்க இல்ல, மிக குறைந்த நேரம் பேசினார்கள். அதுக்குள்ள அனைத்தையும் உள்ளடக்கும் விதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறுதி பேரை அமைத்தார்கள். இந்த இறுதி பேருரையில முக்கியமாக அவர்கள் சொன்னார்கள், மக்களே, இந்த இடத்தில் நான் இப்போது உரையாற்றி கொண்டிருக்கிற இந்த இடத்தில் அடுத்த ஆண்டு நீங்கள் என்னை காண்பீர்களா என்று எனக்கு தெரியாது. மரணத்தை அறிவிக்க முடியாது. சூசகமாக சொல்றாங்க, இதான் என்னுடைய கடைசியாக நான் உங்களை எல்லாம் கூட்டமாக சந்திக்கிற கடைசி வாய்ப்பு. இதற்கு பிறகு இந்த இடத்தில் என்னை சந்திப்பீர்களா, அல்லாஹ் சந்திக்கும் வாய்ப்பை தருவானா என்று எனக்கு தெரியாது என்று தன்னுடைய இறுதி நாளை நினைவுபடுத்திவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரை நிகழ்த்துகிறார்கள். அந்த இறுதி பேருரையில் உலகத்துக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை கோடித்து காட்டுகிறார்கள். முஸ்லிம்கள் மாத்திரம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களையும் அழுத்தம் திருத்தமாக அதில் பதிவு செய்கிறார்கள். அதில் முக்கியமாக அவர்கள் கவனிக்கிறார்கள், மனித குலம் தனக்குள்ளே வேறுபட்டு கிடக்கிறது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சாதியின் பெயரால், நிறத்தின் பெயரால், குலத்தின் பெயரால், கோத்திரத்தின் பெயரால், நாட்டின் பெயரால், தேசத்தின் பெயரால், மொழியின் பெயரால் ஒவ்வொரு வேறுபட்டு கிடக்கிறான். வேறுபட்டு கிடப்பதோடு மாத்திரமில்லாம ஒவ்வொருவனும் தன்னை உயர்ந்தவனை நினைத்துக் கொள்கிறான், மற்றவனை தாழ்ந்தவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். இதையெல்லாம் ஒழித்து கட்ட வேண்டும் என்கிற விதத்தில் அவங்களுடைய அதிரடி நடவடிக்கைகளோடு அந்த உரை அமைகிறது. அந்த உரை எப்படி அமைக்கிறார்கள்? அந்த உரையை ஆற்றுவதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்த இடம் அரஃபா மைதானம். இந்த அரஃபா மைதானம் ஆரம்ப காலத்திலே மக்கள் எல்லாம் ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள் குழுமுகிற இடமாக இருக்கவில்லை. அன்றைக்கு இருந்த அரபுகள் காபத்துல்லாவில் ஹஜ்ஜு செய்தார்கள். அவர்கள் நபிகள் நாயகத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றல் என்கிற அடிப்படையில் அவர்களும் ஹஜ் செய்து வந்தார்கள். அந்த ஹஜ்ஜில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அரஃபா என்று ஒரு இடம் இருக்கிறது, முஸ்தலிஃபா என்று ஒரு இடம் இருக்கிறது. ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு தெரியும். மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்று கூடுவார்கள் இல்லையா, அதை ரெண்டா பிரித்து வச்சிருந்தாங்க. எப்படி பிரிச்சாங்க? முஸ்தலிஃபா என்கிற அந்த மைதானத்தில் உயர்ந்த குலத்துக்காரர்கள் மட்டும்தான் கூடணும். முஸ்தலிஃபா என்ற இடத்துல போய் கூடி அவங்களெல்லாம் அந்த கூட்டமாக அந்த ஹஜ்ஜு கிரிகள் நிறைவேற்றுவதற்கு தேர்ந்தெடுத்து கொண்ட இடம் முஸ்தலிஃபா. குறைஷு குலம், ஹாஷிம் குலம், இப்படி யாரெல்லாம் உயர் குலத்தவராக இருக்கிறார்களோ
அவங்க தான் அங்கே கூடுவார்கள். அரஃபாங்கிற இடம் என்னன்னு கேட்டால் அந்த ஊரில் ஒதுக்கப்பட்டு சேரின்னு சொல்லுவாங்கல்ல, சேரி பக்கமே நீ வீடு வாங்குவீங்களா என்று மக்கள்கிட்ட ஒரு கருத்துருவாக்கம் இருக்கிறத, அந்த மாதிரி சேரி மாதிரி அந்த அரஃபா என்கிற பகுதியை ஒதுக்கி வைத்து இதெல்லாம் மூணாம் தரத்து மக்கள் அங்கே ஹஜ்ஜிக்கு வந்தாலும் முதல் தரத்து மக்கள் வர வேண்டிய இடம் முஸ்தலிஃபா, மூன்றாம் தரத்து மக்கள் வர குழும வேண்டிய இடம் அரஃபா என்று அங்கே பிரிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய முதல் ஆலயத்தில் அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜி செய்கிறோம் என்கிற பெயரில் இப்ராஹிம் நபியுடைய வழித்தோன்றல்கள் இந்த ஹஜ்ஜில் இந்த அநியாயத்தை கடைபிடித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முதல் தரத்தில் உள்ளவர்கள். இவர்கள் எதை முதல் தரம் என்கிறார்களோ அந்த குறைஷ் குலத்திலே உள்ளவர்கள் நபிகள் நாயகம். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி போன்ற முக்கியமான சஹாபாக்கள் எல்லாம் உயர் குலத்தில் உள்ளவர்கள். அந்த உயர் ஜாதி என்றவன் கருதி இருந்தானே அந்த நிலையில் உள்ளவர்கள். அப்ப அன்றைக்கு ஹஜ்ஜில் என்ன வழிமுறையாக இருந்ததோ அதன்படி செய்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் எங்க போயிருக்கனே, முஸ்தலிஃபாவுக்கு போய்விட்டு பின்னாடி வந்த மக்கள் இருப்பாங்களே, அவங்க நம்பி வந்த மக்கள், ஏழைப்பாளைகள் இருப்பாங்களே, அடித்தட்டு மக்கள் இருப்பாங்களே, நீலாம் ஓடு அரபாவுக்கு என்று சொல்லி இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல புரட்சி ஆரம்பிக்கிறாங்க. அந்த உரை நிகழ்த்துவதற்கு தேர்ந்தெடுத்த இடம் என்ன தெரியுமா? எல்லாம் அரஃபாக்குவா, முஸ்தலிஃபா கிடையாது. இனிமே அரஃபாவில் தங்குவதுதான் ஹஜ். அல் ஹஜ்ஜு அரஃபான்ட்டாங்க. ஹஜ்ஜினாலே இனி அரஃபா தான். அரஃபாவுடைய எந்த அரஃபாவை நீ தீண்டத்தகாதவர்களுக்கு உரியது என்று ஒதுக்கி வைத்திருக்கிறாயோ, எந்த அரஃபா மைதானத்தில் உயர் சாதியினர் கால் வைக்க கூடாது என்று சொல்கிறாயோ, அந்த அரஃபாவில் தான் நான் குழும போகிறேன். என்னை பின்பற்றி வருகிற எல்லா மக்களும் வரப்போகிறார்கள். எனக்கென்று உயர் சாதியை சேர்ந்த எனக்கு ஒதுக்கி வைத்திருக்கிறாயே, அங்கே நான் வரமாட்டேன் என்று சொல்லி எல்லா மக்களையும் அரஃபாவில் குழும செய்தார்கள். அடி எப்படி அடி? அந்த உயர் சாதியினருக்கு இதுக்கு நிகரான ஒரு அடி இருக்குமா? என்னடா இப்போ நம்ம இவ்வளோ காலங்காலமாக கட்டி காத்துட்டு வந்திருக்கோம், அவ்வளவையும் ஒரு செகண்ட் அடிச்சு தகர்த்துட்டாரே என்று புரட்சியை செயல் வடிவத்தில் கொண்டு வருகிறார்கள். அப்போ அந்த உரையாற்றுவதற்கு இன்றைக்கு நம்ம அரஃபாவில் கூடுகிறோம். அரஃபாவில் கூடு வரலாறு என்ன? அனைவரையும் சமமாக நிறுத்துவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றி அமைத்த புரட்சியின் அடையாளம் தான் அரஃபா மைதானம். அந்த அரஃபா மைதானத்திலே குழுமி வைத்து மக்களுக்கு என்ன செய்கிறாங்க? அறிவுரை சொல்கிறார்கள். அந்த அறிவுரைலாம் எப்படி இருந்தது? இதுதான் முக்கியமான அறிவுரை தான். அவர்கள் ஆற்றிய அறிவுரையில் மனித குலத்துக்கு சொன்ன முக்கிய விஷயம் என்ன? அல்லாஹ் இதை குர்ஆன்ல சொல்றான், சும்மா அஃபீலு மின் ஹைது அஃபாலன் நாஸ். இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை எந்த இடத்துல வைத்திருக்கிறானோ அங்கிருந்து நீங்களும் புறப்படுங்கள். உயர் சாதியினர் கூடுகிற இடத்திலே புறப்படாதீர்கள். எல்லாம் அந்த அடித்தட்டு மக்கள் கூடுகிற அரஃபாவுக்கு பொங்கல் என்று சொல்லி அல்லாஹ்வும் திருமறை குர்ஆன்ல கட்டளை எடுக்கிறான். அங்கே போய் கொண்டு மக்களுக்கு சொல்கிறார்கள், அறிவுரை பாருங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள், யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இன்ன ரப்பக்கும் வாஹிதுன், உங்கள் அத்தனை பேருக்கும் இறைவன் ஒரே ஒருவன் தான். நீங்கள் எந்த நாட்டிலிருந்து வந்திருந்தாலும் சரி, எந்த மொழி பேசுவோராக இருந்தாலும் சரி, எந்த குலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த நிறத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்கள் அத்தனை பேருக்கும் ரப்புக்கும் வாஹிதுன், உங்கள் அனைவருடைய ரப்பு ஒருவன் தான். இதை கூட பல பேர் சொல்லுவார்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஒருத்தன் தான் என்று ஒரு மந்திரமாக, சடங்காக, அர்த்தமற்ற ஒரு உளறலாக சொல்வார்கள். அதுக்கடுத்து சொன்ன விஷயம் முக்கியமானது. உங்கள் இறைவன் மட்டும் ஒருவன் அல்ல, இன்ன அபாக்கும் வாஹிதுன், உங்களுடைய தகப்பனும் ஒரே ஒருவன் தான். உங்க அத்தனை பேருக்கும் தகப்பன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்போ ஒரு தந்தைக்கு அத்தனை பேரும் பிறந்தால் அந்த சமூகத்தில் உயர்ந்தவன் என்று ஒருத்தன் சொல்லிக்கொள்ள முடியுமா? ஒரு ஐயர் இருக்கிறார் என்றால் அவர் யாரு? அவரும் ஆதமுடைய மகன். ஒரு தலித் இருக்கிறார் என்றால் அவர் யாரு? அவரும் ஆதம் என்ற தந்தையுடைய வழித்தோன்றல். முதலியாரும் அந்த வழித்தோன்றல் தான், குறைஷியும் அந்த வழித்தோன்றல் தான், ஹபஷியும் அந்த வழித்தோன்றல் தான், தமிழனும் அந்த வழித்தோன்றல் தான் என்பதை எப்படி சொல்றாங்க? பேசிக்கில் கொண்டே கையை வைக்கிறாங்க. இந்த தீண்டாம ஒழியணுமா இருந்தால் உன்னுடைய சட்டங்களால் ஒழிக்க முடியாது. தத்துவத்தை சரியான முறையில் சொல்லு. எப்படி சொல்லணும்? இவங்க என்ன சொல்லுவாங்க? சமத்துவத்துக்காக வேண்டி இவங்க சில தத்துவங்களை சொல்லுவாங்க. எப்படி? நாமெல்லாம் ஒன்றுபட வேண்டும். ஏண்டா ஒன்றுபடணும்? எல்லாம் 10 மாதம், நீனும் 10 மாதம் நானும் 10 மாதம் தாய் வயிற்றுல, அதனால் நம்ம சமம் அப்படிம்பாங்க. 10 மாதம் இருந்தால் சில மிருகங்கள் கூட 10 மாதம் இருக்கு சமமா? அதுவும் நம்மளே மனிதன் 10 மாதம் இருக்கிற மாதிரி 10 மாதம் கருவில் இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் இருக்கிறது.
இவங்க ஒன்றுபடுத்த தத்துவம், இதான் தத்துவமா. எல்லாரும் 10 மாதம், நீனும் 10 மாதம், நானும் 10 மாதம். இன்னொருத்தர் என்ன சொல்லுவான், நம்மளாம் ஒன்றாக வேண்டும். எப்படா ஒன்றாகிறது? உயர்ந்தவர் என்ன, தாழ்ந்தவர் என்ன? உடல் மட்டுமே கருப்பு, அவர் உதிரம் என்றும் சிகப்பு. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், உடல் தானடா கருப்பு, ரத்தம் சிவப்பு தானே, உதிரம்டா ரத்தம். உனக்கும் சிவப்பு, எனக்கும் சிவப்பு ரத்தம், ஒன்றாயிடுவோம். பண்ணிக்கு தான் சிவப்பு, ஒன்றாயிடுவோமா? பண்ணிக்கு பொண்ணு கொடுப்பியா? அப்போ உதிரம் சிவப்பாக இருந்தால் அதில் சமத்துவம் வருமா? உதிரம் சிவப்பாக எல்லாத்துக்கும் தான் உதிரம் சிவப்பாக இருக்குது. கொசு அடிக்கிறீங்க, அதுக்கு சிவப்பாக இருக்குது. உதிரம் சிவப்பாக இருக்குது, 10 மாதம் கருவில் இருக்கிறோம். இதையெல்லாம் சொல்லிவிட்டு என்ன செய்யறான், வாங்க நம்மளாம் ஒண்ணுங்கிறான். இந்த வருட தத்துவம் ஒண்ணாக்குமா? இஸ்லாம் நபிகள் நான் என்ன சொல்றாங்க, அனைவருக்கும் தகப்பம் ஒண்ணு, முடிஞ்சு வச்சுக்கதா. இதான் சமத்துவம். எல்லாருக்கும் தகப்பம் ஒண்ணுண்டா அப்புறம் என்ன பிறப்பால் வசந்தவன், திறமையால் வசந்தவன் சொல்லு. நல்லா படிச்சியா வசந்தம் சொல்லி தொலைச்சிட்டு போ, நல்ல வணக்கமா செஞ்சுட்டு போ, வசந்தவன் சொல்லிட்டு போ. சாதனைகள் செஞ்சியா அதனால வசந்தம் சொல்லிட்டு போ. அவனவனுடைய உழைப்பால், திறமையால், ஆற்றலால், சேவையால் ஒருவன் உயர்ந்தவன் என்று சொன்னால் அதுக்கு காரணம் புரிகிறது. நம்ம கண் கூட பார்க்கிறோம். முட்டாளும் படித்தவன் சமம் கிடையாது. அதே நேரத்தில் இவருக்கு பிறந்ததால் உயர்ந்தவன், அவருக்கு பிறந்ததால் மட்டமானவன், அவன் கூமுட்டையா இருந்தாலும் அவன் உசந்தவன், இவன் அறிவாளியா இருந்தாலும் இவன் தாழ்ந்தவன், இப்படின்னு சொல்லி பிறப்பின் அடிப்படையில் இந்த ஏற்றத்தாழ்வு வைத்துக் கொண்டு ஒன்னா அப்படி ஒன்னாவது அடிப்படை என்ன? நபிகள் நான் சொல்றாங்க, ரப்பு எப்படி உங்கள் அனைவருக்கும் ஒருவனோ, உங்கள் அனைவருக்கும் இறைவன் எப்படி ஒருவனோ, இந்த மனித குலத்தை உருவாக்குவதற்காக ஆதம் என்கிற ஒருவரைத்தான் இறைவன் படைத்தான். எல்லா ஜாதியை சேர்ந்தவர்களும், எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும், எல்லா மொழி பேசக்கூடியவர்களும் அந்த ஒரு ஆதமின் பிள்ளைகள். இத மனசுல உள்வாங்கி ஒருத்தன் நம்பினால் சமத்துவம் வருமா வராதா? அரபாவில் அதை செஞ்சு காட்டினாங்க. அரபா மைதானத்தில் போய் ஏன் ஒன்னா கூடினாங்க? அவன் என் சகோதரன், யாரை நீ ஒதுக்கி அரபாவில் வைத்திருக்கிறாயோ, சேரியில் வைத்திருக்கிறாயோ, அவனும் ஆதமுடைய பேரன், நானும் ஆதமுடைய பேரன். எங்க 2 பேருடைய முப்பாட்டன் ஆதம், நாங்கள் ஆதமுடைய பிள்ளைகள் என்ற அடிப்படையில் போய் குழுமுனாங்களா இல்லையா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தின இந்த தத்துவத்தினால் ஏற்பட்ட புரட்சி. எந்த தத்துவம்? உங்கள் அத்தனை பேருக்கும் தகப்பன் ஒருத்தன். அல்லாஹ் இந்த குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், மனிதர்களே, இன்னா கலக்னாக்கும் மின் ஸக்கரி வ உன்ஸா, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண் இருந்து படைத்திருக்கிறோம். உங்க எல்லாரையும் படைத்ததற்கு நான் முதல் படைப்பாக படைத்தது ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை தான். 10 ஜோடியை கடவுள் படைத்திருந்தா ஒவ்வொரு ஜோடிக்கு பிறந்தவன் பெருமை அடிச்சுக்கிறோம். நாங்க அந்த ஜோடிக்கு வந்த ஆளுக்கு, நாங்க இந்த ஜோடியிலிருந்து வந்த ஆளுக்குன்னு சொல்லி பெருமை அடித்துக் கொள்ள கூடாது என்பதற்காக இறைவன் என்ன அடிப்படையை நமக்கு கற்றுத்தர்றான்? ஒரே ஒரு ஜோடியை படைத்து அவர்களுக்குள்ள சகோதரர்களுக்கு மத்தியில் கூட இந்த உறவுகள் நடக்கும். அது நடந்தாலும் பரவாயில்லை. ஒரு ஜோடி இருந்தா அண்ணன் தம்பிக்கு, அண்ணன் தங்கச்சிக்குள்ளதான திருமணம் நடந்த ஆகணும். இன்னொரு ஜோடி சம்பந்தம் பண்றதுக்கு இல்லையே, அது இருந்தாலும் பரவாயில்லை, சமமா இருக்கணும். ஒரே குலமா, ஒன்றே குலம் என்று ஆக வேண்டும் என்பதற்காக இறைவன் என்ன செய்யறான்னு கேட்டா ஒரு ஜோடியை தான் படைத்தான். இந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளாமல் உலகத்தில் எவனை எத்தனை வன்கொடுமை சட்டத்தை கொண்டு வந்தாலும் உனக்கு நடக்கவே நடக்காது. இந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட நாமெல்லாம் யாரு? இங்க இருக்கக்கூடிய மக்களில் பாதி பேர் ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்திருப்போம், தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்திருப்போம். ஆனா நமக்கு தெரியாது, எங்கே இருந்தோம் தெரியாது, என்னவா தெரியாது, நம்ம எந்த சாதியிலிருந்து வந்தோம் என்பதே தெரியாத அளவுக்கு ஏற்கனவே முஸ்லிமாக இருந்த சமுதாயம் பிறகு இஸ்லாமா வந்தவர்களை அப்படி அரவணைத்துக் கொண்டதா இல்லையா? 2 கலந்து விட்டார்களா இல்லையா? இந்த மாதிரியான தத்துவம் எதனால் ஏற்பட்டது என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவுல இறுதி பேர்ல சொன்னாங்களே, இந்த அடிப்படை தான். எந்த அடிப்படை? இன்ன அபாக்கும் வாஹிதுன், உங்கள் அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், உங்கள் அத்தனை பேருக்கும் தகப்பன் ஒரே ஒரு தகப்பன் தான் அப்படிங்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க, அலா தெரிந்து கொள்ளுங்கள், லா ஃபதுல் அலி அரபியின் அலா அஜமியின். அரபிலையும் சொல்லி பாருங்களேன், நீ தமிழனா, தமிழனை துரோகின்றாங்க. தமிழனா இருந்தா என்ன செய்யறான்? தமிழனா இருந்தால் தமிழன் சேர்ந்த வேண்டுகிறான். மலையாளி நான் தான் சேர்ந்த வேண்டுகிறான். கன்னடத்துக்காரன் நான் தான் சேர்ந்தவன். ஒவ்வொரு மொழி பேசுறவனு நான் தான் சேர்ந்தவன். இப்படிங்கிறது தான் உலகம் பூரா இருக்கிற பகுத்தறிவாதி அப்படி தர்றான்.
நம்ம தமிழ்நாட்டு பகுத்தறிவாதம் எடுத்து பாருங்களேன், தமிழுமாங்க. என்னடா தமிழ்? நாங்கள் தமிழன். தமிழண்டா என்ன? ரத்தத்தில் உள்ளதா? தமிழண்டா என்ன? அது என்ன மேட்டு சொல்லு? தமிழனை மலையாளி சோதனை பண்ணா தமிழனுக்கு தனி மூலக்கூறு கிடைக்குமா? அட என்னடா தமிழ மலையாளி பாஷை கற்றுக்கொடுவதற்காக நம்ம அப்பம்பாட்டை சொல்லி தந்தபடி பேசிக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். இப்போ இந்த தமிழன் என்கிற பெயரால் என்ன செய்யறான்? கல் தோண்டி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த கொடி தமிழ்மா. கல்லு மண்ணெலாம் தோண்டாமே தோண்டிட்டான் தமிழ். அந்த இடத்துல தோன்றிருமா அவளுக்கு? கல்லும் இல்லை மண்ணும் இல்லை, கல்லும் மண்ணும் தோன்றாத காலத்திலே முன் தோன்றிய மூத்த கொடி. சரி, முன் தோன்றியே இருக்கட்டுமே, அது சிறப்பா? முன் தோன்றின விட பிந்தி வந்தவன் பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் வரலையா? இது என்ன பெருமைங்கிறேன். அப்போ எந்த மொழி பேசுகிறவன் எடுத்துக்கொண்டாலும் அந்த மொழியால் நான் சிறந்தவன் அது சிறப்புக்கு அடையாளமாக்குறான். அமெரிக்காவோட நான் சிறந்தவன், லண்டனோட நான் சிறந்தவன் இப்படிங்கிறான். எதனாலன்னா நாங்கள் பேசுகிற தமிழ், அவன் பேசுகிற இங்கிலீஷு இப்படிங்கிறான். அது அந்த வேதம் அவனுக்கு இருக்கிறது, இவனுக்கு இருக்கிற மாதிரியான வேதம் அவனுக்கு இருக்கிறது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க? அரபிகள்கிட்ட சொல்கிறாங்க. அரபிகள்கிட்ட சொல்றதுல என்ன முக்கியமான விஷயம் என்றால், உலகத்தில் அவனுக்கு நிகரான ஒரு மொழி வெறியன் இருந்ததே கிடையாது வரலாற்றில். நீ தமிழன் பெருமை அடிக்கிறிய, இதெல்லாம் ஜுஜிபிமாங்க, ஒன்றும் இல்லை. அவனுடைய பெருமை எப்படி? அவனுக்கு பேர் அரபிங்கிறான்ல, அரபி அல்லாத பாஷை பேசுறவனுக்கு அவன் வச்ச பேர் அஜமீன் தான். அஜமீன் என்ன தெரியுமா? கால்நடை. அதாவது அவதான் மனுஷன் பாஷை பேசுறாராம். தமிழ் பேசுனா அஜமி, அது ஆடு மாடு. மலையாளம் பேசுனா அஜமி, ஆடு மாடு. இங்கிலீஷ் பேசுனா ஆடு மாடு உணரும்ல, கத்தும்ல, பேங்கும்ல. அதுக்கு அதனுடைய தரஜா என்ன, அந்தஸ்து என்ன? அந்த அந்தஸ்து தாண்டா எல்லா மொழிக்கும் உண்டு. எங்க மொழி தாண்டா ஃபர்ஸ்ட்ட்டான். அரபிக்காரனுடைய திமிர் எப்படின்னு கேட்டா, அரபியை தவிர மற்ற பாஷைகளுக்கெல்லாம் அஜமி என்கிற வார்த்தையை கொண்டு சூட்டினான். அஜமின்னா கால்நடை மொழி, மனித மொழி அல்ல. அப்ப என் மொழி மாத்திரம்தான் மனிதன் மொழி, மற்ற மொழிகள் எல்லாம் மிருகத்தின் மொழி என்று சொன்னானே, அந்த அரபியிட்ட போய் அரபியை தாய்மொழியாக கொண்ட முகமது நபி சொன்னார், லா ஃபதல அரபியின், அரபு மொழி பேசுற எவனுக்கும் சிறப்பு இல்லை. அல்ல அஜமியின், வேற மொழி பேசுகிறவனை விட எவனுக்கும் சிறப்பு இல்லை. நான் அரபி தான் பேசுறேன். இன்னும் சொல்ல போனா குர்ஆன் அரபியில் தான் இருக்கிறது, என்னுடைய போதனைகள்லாம் அரபியில் தான் இருக்கிறது. ஆனால் அரபி மொழி சிறந்தது கிடையாது. அரபு மொழி பேசுகிற காரணத்தினால் ஒருவன் சிறந்தவன் கிடையாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வலாலி அகமர அல அஸ்வத, சிவப்பாக இருக்கிறவனுக்கு கருப்பாக இருக்கிறவனை விட எந்த சிறப்பும் கிடையாது. இதுவும் அங்க தலைவிரித்து ஆடிய கொடுமை. அரபு நாட்டில் கருப்பர்கள்னு சொன்னா நிக்ரோக்கள், சுற்ற முடியாக இருக்கும், உதரெல்லாம் தள்ளி போயிருக்கும், அடுப்பு கரையை விட என்னை விட கருப்பாக இருப்பார்கள். அந்த மாதிரி கருப்பாக இருக்கிற மக்களுக்கு தாழ்ந்தவன், இழிந்தவன், கேவலமானவன், அடிமையாக இருக்கிறவன் என்று ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அதே நேரத்தில் குறைசிகள்லாம் நல்ல சிவப்பாக இருப்பார்கள், கலராக இருப்பாங்க. நபிகள் நாயகம் நல்ல கலராக தான் இருப்பாங்க. நிறத்தின் பெயரால் பெருமை அடிப்பதாக இருந்தால் நபி அடிக்கலாமே. சில பேர் என்ன செய்வான்டா, அவன்கிட்ட இல்லைங்கிறதுனால போராடுவாங்க. அவன் ஒடுக்கப்பட்டிருக்கான்னு வைங்களேன், அவனை செவத்தவனா பிறந்த போராடி இருக்க மாட்டான். அவன் கருப்பா இருந்தவனா கருப்பை ஒடுக்கிறியான்னு கேட்பான். செவத்தவன் போராடணும். மார்ட்டின் லூதர் கிங்கு போராடினார்னா அவர் யாரு? அவர் கருப்பர். கருப்பருக்கு போராடுறாரு. கற்பேண்டா ஒழிக்கிறேன். சிவப்பன் போராடணும். கருப்பனுக்கு யாருக்குள்ள கொடுக்கணும்? அதே மாதிரி அரபு மொழி பேசுறவர் பெருமை அடிக்கிறாங்க, நபி பெருமை அடிக்கலாம். இன்னும் சொல்ல போனால் எழுதவும் படிக்கவும் நபிகள் நாயகத்துக்கு தெரியாவிட்டாலும் பேச்சில் அவ்வளவு தெளிவு. அரபு மொழியில பேசுவதற்கு அப்சஹுல் அரபு, அரபியில தெல்ல தெளிவாக பேசுகிறவர். எழுத படிக்க தெரியாது, பேச்சில் கரை கண்டவர் நபிகள் நாயகம். அப்ப மொழியை வைத்து பெருமை அடிக்காம படிக்க தெரியாதவன் நினைஞ்சிடலாம். என்னடா மொழின்றாங்க, அவனுக்கு தெரியல, இங்கிலீஷ் தெரியணும் வைங்களேன், இங்கிலீஷ்ல ஒரு பாஷை அப்படிமா. ஏன் அவ படிச்சிருக்க மாட்டாங்க? அவனுக்கு படிக்கலன்னு சொன்னா அதை எதிர்ப்பாங்க. முகமது நபியை பொறுத்த வரைக்கும் அந்த மொழியிலே கரை கண்டவர். அவருக்கு பட்டமே என்னன்னா அப்சஹுல் அரபுமாங்க. அரபியிலே அவர் தான் ரொம்ப விற்பனர். பேச்சில் அவ்வளவு தெளிவாக பேசக்கூடிய அந்த பேச்சுடைய ஆற்றலாலும் மக்களை கவர்ந்த அந்த தன்மை எல்லாம் கொடுத்திருந்தான். ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அப்ப அந்த மாதிரியாக இருந்தும் சொன்னார்கள், நான் நல்ல அரபி பேசுவேன், அதனால் சிறந்தவன் கிடையாது அப்படிங்கிறாங்க. கலரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி கலர்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலர் இருக்க நிறத்தை வைத்து பெருமை அடிப்பதாக இருந்தால் அவர்கள் அடிக்கலாம். அந்த மாதிரியான எந்த கோபம் வந்துருச்சுன்னு சொன்னா மாதுளம்பழம் கலருக்கு சிவப்பா மூஞ்சி மாறிடுமா. சிவப்புன்னா எந்த அளவு சிவப்புன்னா மாதுளம்பழம் அறுத்தோன சுளை சிவப்பா இருக்குமே செம்மாதுளை, அந்த செம்மாதுளை சுளையை போல முகமெல்லாம் அப்படின்னு கோவப்படும் போது செக்கச்சவேர்னு மாறிடும். அது மற்ற நேரத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்து கொஞ்சம் குறைவா இருக்கும். அப்ப இந்த உளவு கலர்ல இருந்த ரசூல்லா கலரை வச்சு நிறத்தை வச்சு பெருமை அடிக்கலாமா இல்லையா? அடிக்கல. என்ன சொல்றாங்க? ஒலா அஹ்மர அலா அஸ்வத, சிவப்பா இருக்கிற எவனுக்கு கருப்பா இருக்கிற எவனை விட சிறப்பு இல்லை. கருப்பனும் சமம்தான் சிவப்பனும் சமம்தான் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். சொன்னது மட்டுமா, அதை செஞ்சும் காட்டினாங்க. அவங்களுக்கு பர்சனல் செக்ரட்டரியா வைத்திருந்தது பிலால் தான். பிலால் தான் என்ன செய்யறாங்க, எதா இருந்தாலும் பிலாலே பிலாலே பிலால்னு கூப்பிடுவாங்க. அவர் யாரு? அவர் கற்பர், நீக்ரோ, அடிமையா விற்கப்பட்டவர், எஜமான அடித்து துன்புறுத்தப்பட்டவர். அவரை விடுதலை செய்யப்பட்ட பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அவர் கொடுத்த அந்தஸ்து என்ன? அவர் அபூபக்கர் என்ன செய்வார்னு கேட்டா செய்யுதுனா பாரு, எங்கள் தலைவரையும் பாரு. உமர் அவரை பார்த்து தலைவரையும் பாரு. உமர் அபூபக்கர்லாம் பெரிய குலத்தை சேர்ந்தவர்கள், பெரிய குடித்தனக்காரர்கள், பெரிய பாரம்பரியம் உள்ளவர்கள். அந்த பாரம்பரியம் உள்ள அபூபக்கர் உமரே பிலாலை செய்யுதுனா எங்கள் தலைவர் என்று கருப்பரை சொல்லுகிற அளவுக்கு அந்த மக்கள்கிட்ட மாற்றம். வெள்ளையனை விட கருப்பன் என்ன செய்கிறான் அதை பேசு, என்ன கலரு அதை பேசாத. இன்னைக்கு அதான் நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்துக்கெல்லாம் பாடம் கற்பிக்கிறேங்கிறான் ஐரோப்பிய நாகரிகங்கிறான, உலகத்துக்கெல்லாம் சட்டாம்பிள்ளையா இருக்கிறான் அமெரிக்கா. அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இந்த வெள்ளத்தோளுக்காரனா இருக்கிற காரணத்தினால் கருப்பர்களை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துறாங்க அந்த வீடியோக்கள்லாம் வருகிறது. கருப்பன் ஒரு சின்ன தவறு செய்து மாட்டிக்கொண்டால் நாயை விட்டு வெள்ளை போலீஸ்காரன் கடிக்க விடுறான். அதை ரகசியமா வீடியோ எடுத்து பரப்புகிறார்கள். பல மாதங்கள் அந்த கலவரம் அடங்குவதற்கு கொந்தளிச்சிருச்சு கருப்பு மக்கள். எந்த காலத்துல? கற்காலத்திலயா, காட்டுமிராணி காலத்திலயா? இப்ப 20ஆம் நூற்றாண்டுல உலக நாகரிகத்தின் தொட்டில் ஏமாத்துறாங்களே, அங்க நடந்த அயோக்கியத்தனம் தான் இது. வெள்ளைக்காரனுக்கு தனி பள்ளிக்கூடம், கருப்பனுக்கு தனி பள்ளிக்கூடம். ஒரு பள்ளிக்கூடத்தை 2 பேரும் சேர்ந்து உட்கார வைக்க முடியல அவனுக்கு. நாகரிகங்கிறான், உலகத்தை நான் ஆள போறேங்கிறான. அந்த நாட்டுல கருப்பனை வெள்ளையனை பக்கத்து டெஸ்கில் உட்கார வைக்க முடியுமா? கருப்பனுக்கு தனி பள்ளிக்கூடம், சிவப்பனுக்கு தனி பள்ளிக்கூடம், கருப்பனுக்கு தனி பஸ் பேருந்து, சிவப்பா இருக்கிறவனு தனி பேருந்து. அப்ப வெள்ளையனுக்கும் கருப்பனுக்கும் எல்லாம் தனித்தனி, ஒன்றா சேர விடமாட்டேங்கிறான். சேர்ந்தா புகஞ்சிரும், வெடிச்சிரும், கலவரம் வந்து விடும். அந்த மாதிரியாக இந்த குலத்தை நிறத்தை வைத்து ஏற்றதால் கற்பிக்கிறாங்களே. இப்படி அரபியும் இருந்தான். எந்த அளவுக்கு இருந்தான்? நபிகள் நாயகத்திலே பேரமே பேசினான். எப்படி பேசினான்? நபிகள் நாயகமே, நீங்க நல்ல கொள்கையை தான் சொல்றீங்க, நாங்க உங்களோட வந்துடுறோம், அவங்களோட நாங்க உட்கார மாட்டோம், நாங்க உங்க மார்க்கத்துக்கு ரெடியா இருக்கிறோம். எங்களுக்கு தனியா ஒரு அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி என்ன செய்யுங்க, எங்களுக்கு ஒரு தனியா ஒரு சபையை போடுங்க, அவனுக்கு தனியா ஒரு சபையை போடுங்க, அதுல அவனுக்கு பேசிக்கிறீங்க, இதுல எங்களுக்கு பேசுங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தலைவிரிச்சு ஆடுனுச்சு. அதை கேட்கல நபிகள். என்ன சொல்றாங்க? அங்கதான் போய் சொல்றாங்க, இல்லடான்ட்டாங்க. கேட்டீல, லா ஃபல்அலி அஹ்மர் அலா அஸ்வத, கருப்பனை விட சிவப்பனுக்கு எந்த சிறப்பும் எல்லாம் சமம். கருப்பு சிவப்பு மேற்றே இங்க கிடையாது. அரபி தமிழ் ஆங்கிலம் அந்த மேற்றே கிடையாது. எல்லாம் ஆதமுடைய மகன், சிறப்பு கிடையாது அப்படின்ட்டாங்க. அதே நேரத்தில் கருப்பா இருந்தா சிறந்தவன் ஆண்டா, அதுவும் இல்லை. அவ்வளோ அசுவதல் ஆகுமர, கருப்பனுக்கு சிவப்பனை விட சிறப்பு கிடையாது என்று இந்த அரபா மைதானத்திலே எந்த சமத்துவத்தை செயல்படுத்தி காட்டினார்களோ அதை அங்க முழங்குகிறார்கள். இதை ஆழமா பதிய வைத்து என் கடைசி உரையா சொல்கிறேன். இதுல காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க, இதுல மாறிடாதீங்க, மொழிவரிக்கு உள்ளாயிராதீங்க, நிறவரிக்கு உள்ளாயிராதீங்க, அதுக்கு இடம் கொடுக்காதீங்க என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பேருரையில் சொன்னார்கள். இன்னைக்கு வரைக்கும் அந்த இறுதி பேருரைய இஸ்லாத்தை கடைப்பிடிக்காதவன் கூட இதை கடைப்பிடிக்கிறான் ஓரளவுக்கு. இன்னும் மாற வேண்டும். அந்த அளவுக்கு எல்லாருடைய மனசுலையும் இருக்க போய் தான் ஒருத்தர் இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வர்றாருன்னு வைங்க, யாருன்னு நமக்கு தெரியாது, உங்க பக்கத்துல நிற்பார். யாருன்னு பார்ப்பீங்களா? நீ என்ன சாதி, என் பக்கத்தில் நிற்க உனக்கு தகுதி இருக்குதா அப்படி பார்ப்பீங்களா? யாராச்சும் பார்ப்போமா? இன்னைக்கு தொழுதிங்கள, மகரிப்பு தொழுதிங்கள, இங்கேயாவது சபையை விட்டுருங்க, நேற்று வச்சுக்கிடுவோம். நேற்று உங்க தெருவில் தொழுதுருப்பீங்கல்ல, நேற்று மகரிப்பு தொழுகையில் உங்களுக்கு வலது பக்கம் யார் நின்றா சொல்லுங்க பார்ப்போம், ஞாபகப்படுத்தி பாருங்க.
உங்களுக்கு இடது பக்கம் யார் நின்றா உங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாது? அது எங்களுக்கு தேவையில்லை. எவன்டா எங்களுக்கு என்ன? அது யார் பார்ப்பான்? இவனா? நான் நிற்க மாட்டேன். அவன்டா நிற்க மாட்டேன். எவன் ஒதுக்குறானோ அவன் தான் பக்கத்தில் நிற்கிறவன் யாருன்னு பார்ப்பான். நாம பள்ளிவாசலில் சும்மா தொழுதோமே, ஒவ்வொருத்தனுக்கு பக்கத்தில் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்களா? யாருண்டா எனக்கு என்னங்க? எவன்டா நான் மனுஷன், என் சகோதரன், ஆதமுடைய பிள்ளை, நானும் ஆதமுடைய பிள்ளை, அவனும் ஆதமுடைய பிள்ளை என்று தானே இருந்தீர்கள். அப்போ பக்கத்தில் நிற்கிறவன் யார் என்று பார்க்காத அளவுக்கு, கவனிக்காத அளவுக்கு என்ன செய்கிறது? நம்ம இந்த நபிகள் நாயகத்தின் இந்த அறிவுரை நம்மளோட தாக்கமாக இருக்கிறது. இவங்க இவ்வளவு சட்டம் போட்டு ஒழிக்க முடியல. இவ்வளவு சட்டம் போட்டு என்ன நடக்கிறது? தனி கோலையில் தீக்கடைங்க 20ஆம் நூற்றாண்டில் தேநீர் கடையில் வச்சிருக்கிறான் ஒரு கிராமத்தில். அங்கே தலித்து மக்களும் இருக்கிறார்கள், உயர் சாதி மக்களும் வசிக்கிறார்கள். அங்கே போய் 10 ரூபாயை கொடுத்து 5 ரூபாயை கொடுத்து தேநீர் குடிக்கிறதா இருந்தால், ஒரு கிராமம் 2 கிராமம் இல்லை, ஏராளமான கிராமங்கள் தமிழகத்தில், வடக்கு இன்னும் மோசம். இங்கே ஒரு சீர்திருத்தவாதிகள்லாம் நிறைய தோன்றிய பிறகும் கூட இங்கே இருக்குது என்று சொன்னால் வடக்கு எப்படின்னு பார்த்துக்கங்க. வட மாநிலங்களில் அங்கே போனால் டீயை கேட்டால், உயர் சாதிக்காரன் வந்தால் அவனுக்கு கண்ணாடி குவளை டீ கிளாஸ் இருக்குல்ல, அதில் ஊற்றி கொடுப்பாரு. இந்த தாழ்ந்த சாதிக்காரன் வந்து டீ கேட்டால் அவனு அதே காசு தான். அவனுக்கு 10 ரூபானா இவனுக்கு 10 ரூபா தான். அவனுக்கு 5 ரூபானா இவனுக்கு 5 ரூபா தான். 5 ரூபாயை கொடுத்த உடனே கொட்டாங்கச்சிம்பாங்கல்ல, சிரட்டை, தேங்காயெல்லாம் எடுத்துட்டு தேங்காய் மூடி இருக்குல்ல, சிரட்டைம்பாங்க, கொட்டாங்கச்சிம்பாங்க. அந்த கொட்டாங்கச்சியில் ஊற்றி கொடுப்பான். இவனுக்கு கண்ணாடி டம்ளரில், அவனுக்கு கொட்டாங்கச்சியில். எப்படி ஒதுக்குறான்? எந்த காலத்தில்? உன் சட்டம் வன்கொடுமை சட்டம்லாம் என்னாச்சு? ஏன்டா அவன் அவன் ஆதமுடைய மகன் உனக்கு நினைக்கும், காசுக்கு தானே பிச்சையாக கொடுக்குறேன், அவன்கிட்டையும் காசு வாங்குற, இவன்கிட்டையும் காசு வாங்குற. உன்னுடைய ஆதிக்க மனப்பான்மை எப்படி இருக்குது என்று சொன்னால், இவன் மேல் சாதிக்காரனுக்கு நான் வந்து கண்ணாடி கிளாஸில் கொடுப்பேன், கீழ் சாதிக்காரனுக்கு நான் கொடுக்க மாட்டேன். அது மாத்திரம் இல்லை, கண்ணாடியில் குடிச்சவன் கிளாஸை வச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். டீக்கடைக்காரன் எடுத்து கிளாஸை கழுவுவான். சிரட்டையில் டீ குடிச்சான் பாருங்க, அவன் குடிச்சுப்புட்டு சிரட்டையை கழுவி கவுத்தி வச்சுட்டு போகணும். அவர் குடிச்ச அந்த சிரட்டையை கொட்டாங்கச்சியை கூட என்ன செய்ய மாட்டாரு, இவருக்கு ஹோட்டல்காரர் கழுவ மாட்டார், டீ கடைக்காரர். எத்தனை கிராமம் இதுக்கு பேர் இரட்டை கோலை முறை என்று இதுக்கு பட்டம் பேர் வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த அளவுக்கு இந்த 20ஆம் நூற்றாண்டில் உங்களுக்கு ஒழிக்க முடியாத ஒன்றை இந்த மாபெரும் வல்லரசை உருவாக்கிய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாகிய நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு உத்தரவில் ஒழித்து கட்டினாரா இல்லையா? அவருக்கு பின்னாடி அரபாவில் திரண்டிருந்தார்கள். அவரெல்லாம் யாரு? கருப்பன் இருந்தான், அதுல சிவப்பன் இருந்தான், அபிசினின் இருந்தான், அரபியன் இருந்தான், பல பாஷை பேசுறவன் இருந்தான். பல மொழி பேசக்கூடிய மக்களை ஒரு சபையில் திரட்டி வைத்துக் கொண்டு அந்த மக்கள்கிட்ட சொன்னார்கள், எவனுக்கு சிறப்பு இல்லை, இறை அச்சத்தை கொண்டு மட்டும்தான் சிறப்பே இருக்கே தவிர, நடத்தைக்கு தான் சிறப்பே இருக்கே தவிர இதுக்கு இல்லைன்னு டிக்ளேர் பண்ணாங்க. அப்ப இந்த இறுதி பேரில் சொல்ல வேண்டிய விஷயத்தை ஆழமாகவும் அழுத்தமாகவும் தத்துவார்த்த ரீதியாகவும் எந்த தத்துவத்தை ஒப்புக்கொண்டால் எதனால தீண்டாம வருது? நீ எங்கே பிறந்த? நாங்கள் வந்து அந்த கடவுளுடைய தலையிலிருந்து வந்தோம், நீ வந்து தோல்லிருந்து வந்த, நீ வந்து தொடையிலிருந்து வந்த, நீ வந்து காலில். கடவுள் 4 இடத்துல பிறந்திருக்காங்களாம். தலையிலிருந்து வந்ததனால் நான் சிறந்தவன். தலை சிறந்தது தானே, தலையிலிருந்து வந்ததனால் நான் சிறந்தவன். அப்போ தோல்லிருந்து வந்தால் அது 2ஆம் தரஜாவன். அதுக்கப்புறம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அந்த கடவுள்கிட்ட வரல, அவன் பஞ்சமன். 5ஆம் ஜாதி. இந்த 4 பேர் தான் கடவுள்கிட்ட வந்தாங்க. அவங்களாம் யாரு? இந்த கடவுள்கிட்ட வரவே இல்லை, 5ஆம் சாதின்னு சொல்லி அவரை பஞ்சமர் ஆக்கிவிட்டாங்க. அதுக்காக தான் காந்தி என்ன பண்ணாரு, அந்த கடவுள் இல்லாட்டி போடா, உனக்கு வர ஹரியணி வச்சுக்க. ஹரி இருக்காரு விஷ்ணு, அது அந்த விஷ்ணுடைய பிள்ளைன்னு ஆக்கிடுவோம், ஹரிச்சன் பேர் வச்சுட்டார் அவர். காந்தி தான் வேற ஒரு கடவுளுடைய பிள்ளைன்னு அப்போ மாற்றிவிட்டாங்க. இந்த 4 பேர் ஒரு கடவுள்கிட்ட வந்தவங்களாம். இந்த ஹரிஜன் யாரு? அவன் ஹரி கடவுள்லேருந்து வந்தவன், அவனையும் பிரித்து விட்டு இப்படி மனிதன் எங்கேருந்து வந்தான் என்ற பேசிக்கு தப்பாக இருக்கிற வரைக்கும் உன்னால் எந்த சட்டத்தையும் போட்டு ஒழிக்க முடியாது. ஏன்? உள் மனசில் பதிஞ்சு போச்சு. எப்படி? நான் நீடப்பட சமம், நான் தலையிலேருந்து வந்தவன் அப்படிங்கிறான். அவன் எப்போ திருந்துவான்? அடை உன் அப்பன் யார்? இப்படி சாதாரணமாக சிந்திச்சு பாருங்களேன். இன்னைக்கு 700-800 கோடி மக்கள் உலகத்தில் வாழ்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 500 கோடி இருப்பார்கள். இன்னும் 100 வருஷத்துக்கு முன்னாடி போனால் ஒரு 100 கோடி இருந்திருப்பார்கள். இன்னும் போனால் 50 இருந்திருப்பார்கள். இன்னும் போய்கிட்டே இருங்க. 10 கோடி, 10 லட்சம், 1 லட்சம், 10,000, 1000, 500, 200, 300, 2 வைக்கும். இதானே இது. இப்படி குறைச்சிட்டே போனீங்கன்னா
இந்த ஜனத்தொகையை குறைத்து கொண்டே போனால் கடைசியாக ஒரு ஜோடியில் போய் முடிய போகிறது. இதுதான் அறிவுபூர்வமானது. இந்த தத்துவத்தினால் சமத்துவம் ஏற்படும், சகோதரத்துவம் ஏற்படும். அப்போ மனிதகுல சமத்துவத்தை இவ்வளவு அழுத்தமாக இப்போ கூட எவனும் சொல்லலை, 1400 வருஷத்துக்கு சொன்னாங்க. எந்த காலத்தில் காதுல ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவான், அந்த காலத்தில். இந்த காலத்தில் அது செய்ய முடியல. வேதத்தை கேட்டால் காதுல ஈயத்தை காய்ச்சி ஊற்ற முடியுமா உனக்கு இன்னைக்கு? இந்த காலத்தை விட அந்த காலம் எவ்வளவு கொடூரமான காலம். அந்த கொடூரமான காலத்திலே இந்த மாபெரும் புரட்சி ஏற்படுத்தின நபிகள் நாயகம் அவர்கள் இறுதி பேருரையிலே இதை முக்கியமான செய்தியாக மக்களுக்கு வழங்கினார்கள். அது மாத்திரம் இல்லை, சாதாரணமாக ஒரு உறுப்பினராக வர்றதுங்கிற விஷயம் வேற. அந்த மக்களுக்கு சொல்றாங்க, நீங்கள் ஒரு சமுதாயம் ஆகிவிட்டீர்கள், உங்களுக்கு தலைவராக பல பேர் வருவார்கள். அப்படி வரக்கூடிய நேரத்தில் அதில் சொல்றாங்க அந்த மக்களுக்கு, இது உங்களோட பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறதுக்கு நான் சொல்லவில்லை, உங்களுக்கு மேலே உட்கார வேண்டிய நிலை அவனுக்கு வந்தால் அவனுக்கு கட்டுப்படுங்கிறாங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, இன் உம்மிர அலைக்கும் அபுதுன் அஸ்வது, ஒரு கருப்பு நிற அடிமை உங்களுக்கு தலைவனாக்கப்பட்டு விட்டால், தலைவனாகிவிட்டால், யகூது கும்பி கிதாபில்லா, அல்லாவின் வேதத்தின்படி வழிநடத்தக்கூடிய ஒரு கருப்பு நிற அடிமை உனக்கு தலைவன் என்று வந்தால், வஸ்மவுலஹு, அவர் சொல்லை செவிதாழ்த்தி கேளுங்கள், அதிவுலஹு, அவர் கட்டுப்படுங்கள். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, சமத்துவம்னு சொல்லி ஒரு சாதாரண ஒரு ஃபார்மாலிட்டியா சொல்லல. இந்த சமத்துவம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவனும் நாளைக்கு தலைமைத்துவத்துக்கு வருவான், வர முடியணும். நீ வர்ற மாதிரி அவனும் வருவான். நீ வந்தால் அவன் கட்டுப்படுவான், அவன் வந்தால் நீ கட்டுப்பட வேண்டும். இப்ப தலைமைத்துவத்துக்கு கருப்பு நிறத்தில் உள்ள அடிமையாக இருக்கிறவன் உன் தலைமைத்துவத்துக்கு வந்து விட்டான் என்று சொன்னால், ஃபஸ்மவுலஹு, அந்த தலைவனுக்கு கட்டுப்பட்டு, அதிவுல செவிதாழ்த்தி, அதிவுலஹு, அவனுக்கு கட்டுப்பட்டு நடங்கள் என்ற அளவுக்கு இந்த தலைமை வரைக்கும் வரலாம், மேலே வரைக்கும் வரலாம். அதுக்கு அவனுடைய அந்த கருப்பு நிறம் தடையாக இருக்காது என்கிற அளவுக்கு இந்த ஒரு போதனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ இது மனித குலத்துக்கு இறுதி பேரில் முக்கியமாக வலியுறுத்தல் என்னன்னு கேட்டால், எல்லாம் சகோதரன் பாருங்க. நம்மள்கிட்ட கூட இந்த பிரித்து பார்க்குற தன்மை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது. பிற மத சகோதரர்கள்ட்ட அவங்களுடைய கொள்கையில் நமக்கு உடன்பாடு கிடையாது, அது வேற விஷயம். அவர்கள் சிலை வணங்கினால் நாம் வணங்க மாட்டோம், அது வேற விஷயம். அவர்களுடைய மூட நம்பிக்கைகள் நமக்கு உடன்பாடு இல்லை, நம்ம வழிபாடு வேற, அவங்க வழிபாடு வேற, இதிலெல்லாம் நம்ம பிரிந்து கிடக்கலாம். ஆனால் அவனும் மனுஷன், நாமளும் மனுஷன். அவனுக்கு இந்த உலகத்தில் ஒரு துன்பம் வந்தால், முஸ்லீமுக்கு வந்தால் எப்படி உதவாயோ அப்படி உதவணும், அவனை அனுசரிக்கணும். இப்போ இரத்த தானம் என்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் செய்கிறோம். யாருக்கு செய்கிறோம்? அதிகமாக முஸ்லீம் அல்லாத மக்கள் தான் அதில் பயன்பெறுகிறார்கள். நம்ம சின்ன சமுதாயம் கொஞ்சம் தான் தேவைப்படும். அதிகமான மற்றவர்களுடைய ரத்தங்கள் எல்லாம் செட் ஆகுறது வேற இல்லை. ஏன்? எல்லாம் போதைக்கு அடிமை, முக்காவாசி அந்த ரத்தத்தை எடுக்க மாட்டேங்கிறான். முஸ்லீம்கள் பெரும்பாலும் போதைக்கு ஆளாகிறது இல்லையா, அவங்க ரத்தம் தான் ஏற்றுவதற்கு தகுதியானதாக இருக்கிறது. நம்ம ஏன் அதிகமாக செய்கிறோம் என்று கேட்டால், அவங்க அழைச்சிக்கிட்டு போகிற டாஸ்மாகலாம் வந்த பிறகு வேற சமுதாய மக்களில் நிறைய பேருடைய ரத்தம் ரிஜெக்ட் பண்ணி விட்டுறான் டாக்டர். அது போதைக்கு அடிக்ட் ஆகிட்டாரு, அவனுடைய பாதிப்பு ரத்தத்தில் இருக்கும், அந்த ரத்தத்தை இன்னொருத்தனுக்கு ஏற்ற முடியாது, அவனையும் பாதிச்சிடும் என்கிற அளவுக்கு இருக்கிறதுனால இப்போ ரத்த தானம்னு கொடுக்குறோமே, அது எல்லாத்துக்கும் நம்ம ஏன் செய்ய முடிகிறது? நமக்கு நம்ம அப்துல் காதரா கொடு, இப்ராஹிமா பார்த்து கொடுன்னு நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம். இந்த அடித்தளம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போட்டு இந்த அடித்தளம் தான் காரணமாக இருக்கிறது. அப்போ இதில் நம்ம கவனமாக மனிதநேய பணிகளில் இன்னும் சொல்ல போனால், இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பாதையில் நடக்கக்கூடிய, அதை கொள்கையாக வைத்திருக்கக்கூடிய இந்த ஜமாத்துக்கு பிறகுதான் பிற மத மக்களோடு நல்லிணக்கமாக பழகுகிற ஒரு கலாச்சாரத்தை கற்றிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி பிரித்து சேர்றது கிடையாது. அவனோட அவனுடைய வழிபாட்டில் கலந்துடக்கூடாது, அவனுடைய மூட நம்பிக்கையில் கலந்துடக்கூடாது. நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு நாளைக்கு நான் பள்ளியாசலுக்கு கூட, ஒரு நாளைக்கு கோயிலுக்கு வான்னு போயிடக்கூடாது. நீ கோயிலுக்கே போய்ப்பா, நான் பள்ளியாசலில் இருந்துக்கிறேன், உனக்கு எந்த பிரச்சனை சொல்லு, உனக்கு கஷ்டம்டா சொல்லு, என் ஆளுக்கு உதவி செய்கிற மாதிரி உனக்கு நான் செய்கிறேன் என்கிற அளவில் அந்த மனிதநேயத்தை கடைபிடிப்பதற்கு இந்த ஒரு போதனை உதவுமா இல்லையா? ஒரு தாய் தகப்பன் இருக்கிறாங்க, அவங்களுக்கு 2 பிள்ளை, ஒரு பிள்ளை இஸ்லாமியான இருக்கா, ஒரு பிள்ளை முஸ்லீம் ஆகலை. அவங்க 2 பேரும் யார்? அண்ணன் இல்லைன்னு ஆயிருமா? தம்பி இல்லைன்னு ஆயிருமா? அவன் கொள்கையை நம்ம ஏற்றுக்கிற மாட்டோமே தவிர, அண்ணன் தம்பி 2 பேரில் ஒரு அண்ணனோ தம்பி இஸ்லாத்துக்கு வந்து விட்டான், இன்னொருத்தன் வரவில்லை. அது எப்படி நம்ம பார்க்கணும்? உன் கொள்கைக்கு நான் வரமாட்டேன், என் கொள்கை தான் சரி, அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன்.
நீ கஷ்டப்பட்டால் உன்னை நான் கவனிப்பேன், என் சகோதரன். இப்படி பார்க்கணும் இல்லையா? இந்த மாதிரியான பார்வையை இந்த அறிவுரை மூலமாக நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள். இது ஒரு முக்கியமான தேவையான விஷயம். அடுத்ததாக மக்களுக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, சஹாபால கூச்சல் ரொம்ப பெரிய கூட்டம்னா சத்தம் வரும்ல, சஹாபால பக்கத்தில் கூப்பிட்டு இஸ்தன்சின் நாஸ், மக்கள்லாம் கொஞ்சம் அமைதிப்படுத்துப்பா, மௌனமா இருக்க சொல்லு, சத்தமா இருக்குன்னு சொல்லி மக்கள்லாம் பிடிக்கும் யான் அமைதிப்பாங்கல்ல, அந்த அமைதியை ஏற்படுத்த பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்கள்கிட்ட கேட்குறாங்க, இன்னல்லாஹ ஹர்ரம அலைக்கும் திமாக்கும், 3 விஷயங்களை அல்லாஹ் உங்களுக்கு தடுத்திருக்கிறான், ஹராமாக்கி இருக்கிறான். 3 விஷயங்களை ஹராமாக்கி இருக்கிறான். என்ன ஹராமாக்கி இருக்கிறான்? திமாக்கும், உங்களுடைய உயிர்கள். உயிர்கள் ஹராம்னு என்ன அர்த்தம்னா, ஒருத்தனுடைய உயிரை நீ எடுக்க முடியாது. ஒருத்தனுடைய உயிரை இன்னொருத்தன் வந்து எடுப்பதற்கு எந்த ஒரு பர்மிஷனும் மனிதனுக்கு கிடையாது, அது ஹராம் அப்படிங்கிறாங்க. அம்பாளுக்கும், பொருள்களை, என் காசை நீ எடுக்கக்கூடாது, உன் காசை நான் எடுக்க முடியாது. அப்போ அடுத்தவனுடைய பொருள்களை உங்களுக்கு அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். அடுத்தவனுடைய உயிர்களை அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறான். அடுத்தவனுடைய மானம் ஆறாலக்கும், அடுத்தவனுடைய மானம் மரியாதைகளை அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறான், தடுத்திருக்கிறான். எப்படி தடுத்திருக்கிறான்? ஏனோ தானோன்னு தடுத்திருக்கிறானா? ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சில பேர் தடுப்பாங்கல்ல, அதுக்கு அர்த்தம் என்ன? யாரும் பஸ் கொளுத்துறாரு, கொளுத்துன்னு அர்த்தம். தலைவர் மேடையில் பேசுவார், என்னை கைது செய்தால் நீங்கள் யாரும் பஸ்ஸெல்லாம் கொடுத்துடக்கூடாது, புரியுதா? என்ன அர்த்தம்? 4 பஸ் எரிஞ்சிடும் பேசிட்டு இருக்கும்போது. அப்போ அந்த மாதிரி ஃபார்மாலிட்டி ஆகிது. கூட்டத்துக்காக சொல்லுவாங்கல்ல, செஞ்ச ஏற்கு மாதிரி அர்த்தம் சொல்லி வச்சிருப்பாங்க கிளாஸில், கரெக்டாக வேணாண்ட வேணுன்ற அர்த்தம், செய்யணும் செய்கின்ற அர்த்தம். அந்த மாதிரியா சொன்னாங்க? இல்லை, அல்லாஹ் வந்து ஹராமாக்கி, என்னத்தை ஹராமாக்கிட்டான்? அடுத்தவனுடைய உசுரை எடுக்கிறது ஹராம், அடுத்தவனுடைய சொத்தை எடுக்கிறது ஹராம், அடுத்தவனுடைய மானத்தில் விளையாடுவது, அவதூறு சொல்வது, பழி சொல்வது, அவனுடைய மானத்துக்கு பங்கம் விளைக்கும் விதமாக பொய்களை பரப்புறது, இதுகளெல்லாம் ஹராம். அது எந்த மாதிரி ஹராம் தெரியுமா? எந்த மாதிரி ஹராம்? இந்த புனித மண்ணிலே, இந்த காபாங்கிற மக்காங்கிற இந்த ஊர் இருக்க, இந்த ஊரில் ஒரு தவறு செய்கிற எவ்வளோ பெரிய ஹராமும், மற்ற இடத்தில் செய்கிற தவறை விட இந்த ஊரில் தவறு செய்கிறது பெரிய குற்றம் தானே. அந்த மாதிரி மற்ற மாதங்களில் செய்கிற தவறை விட இந்த ஹஜ்ஜி மாதத்திலே செய்கிற தவறு கடுமையான குற்றம் தானே. அந்த அப்படி உதாரணம் காட்டுறாங்க. ஃபி பலதிக்கும் ஹாதா ஃபி ஷஹரிக்கும் ஹாதா, உங்களுடைய இந்த ஊரில் எப்படி மற்ற புனிதமாக கருதப்படுகிறதோ அதே மாதிரி இந்த மாதம் எப்படி புனிதமிக்கதாக கருதப்படுகிறதோ அந்த மாதிரி மற்றவர்களுடைய உயிர்கள் புனிதமானவை. ஹராமானவை என்றால் புனிதமானவை, உனக்கு விளக்கப்பட்டவை அப்படின்னு அர்த்தம். மற்றவர்களுடைய பொருள்கள் விளக்கப்பட்டவைங்கிறாங்க. அப்போ இதில் என்ன மெசேஜ்? எதுக்கு எடுத்தாலும் 8 அணாவுக்கு கொலை செய்யக்கூடிய ஒரு கூட்டம் அது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னாடி 50 பைசா கொடுக்கல் வாங்கல் விவகாரத்துக்காக வேண்டி ஒருத்தனை கொல்லுவான். அவங்க ஒன்றாலும் பரவாயில்லை, 10 தலைமுறைக்கு வசியத்து பண்ணிட்டு போயிடுவான். நான் கொல்ல முடியாவிட்டால் என் புள்ள கொல்லுவான், என் புள்ள கொல்ல முடியாவிட்டால் என் பேரன் வந்து அவன் பேரனை கொல்லுவான், இப்படின்னு சொல்லி வசியத்து பண்ணிட்டு போற அளவுக்கு காட்டு மிராண்டிகளாக இருந்தது யாரு? அந்த சமுதாயம். அவங்கள்ட்ட சொல்றாங்க, எதுக்கு எடுத்தாலும் ஆயுதம், எதுக்கு எடுத்தாலும் கத்தி, எதுக்கு எடுத்தாலும் மனுஷ ரத்தத்தை ஓட்டுறது, இந்த வேலையை நீங்கள் செய்ய இந்த மாதிரி இருக்க வேண்டும் என்றால் இந்த காபா என்கிற புனித ஆலயத்தில் வந்து நீ தப்பு செய்ய யோசிப்பியா இல்லையா? தப்பு செய்யறவனே அங்க வந்து செய்வானா? தப்பு செய்யறவனே அந்த புனித மாதத்தில் இடத்துல செய்வானா? அப்ப அந்த மாதிரியாக நீங்கள் பிறருடைய மானத்தையும் உயிரையும் அவங்களுடைய பொருளாதாரத்தையும் செல்வத்தையும் நீங்கள் பேண வேண்டும். மக்கள் அமைதிப்படுத்திவிட்டு இதை ஒரு பெரிய அறிவுரையா சொல்றாங்க. இதானுங்க எல்லாத்துக்கும் அடிப்படை. இன்னைக்கு நாட்டில் சட்டம் ஒழுங்கு பஞ்சாயத்துலாம் என்ன காரணங்கிறீங்க? இதானே காசுக்காக மானத்துக்காக தானே. என் மேலே ஒரு அவதூறு சொல்லிவிட்டால் நான் போய் அறுவாள் எடுத்துக்கணும், அவன் வெட்ட போகிறேன். என் சொத்தை பறிச்சுக்கிட்டான்னு சொன்னால் அவனு வெட்டுறதுக்கு போகிறேன், என்னை வெட்டிட்டாங்கிறக்கா இவன் போய் வெட்டுறதுக்கு போகிறான். அப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஆயுதங்களை தூக்குவது, அடாவடியாக அடுத்தவன் சொத்துக்களை பறித்துக் கொள்வது, எப்படி நம்ம பார்க்கணும்? நம்ம காபத்துல்லாவில் போய் அந்த ஒரு பொருளை நம்ம திருடுவோமா? காபத்துல்லாவில் போய் அங்கே போய் சிறுநீர் கழிப்பியா? நீ காபாவுக்குள்ள உனக்கு சிறுநீர் கழிக்க மனசு வருமா? வராது. அந்த மாதிரி
என் பாக்கெட்டில் உள்ள பொருளை எடுக்கிறதுக்கு நீ வெக்கப்படணும். அம்மாடி எப்படி எடுக்கிறது? அடுத்தவன் பேனாவை நான் எப்படி எடுப்பேன்? அடுத்தவன் சொத்தை நான் எப்படி ஆசைப்படுவேன் என்று காபத்துல்லாவுடைய புனிதத்திலே எப்படி உனக்கு வந்து மதிப்பு வருகிறதோ அந்த மாதிரி பிறருடைய மானம் மரியாதை உயிர் இதில் எல்லாம் புனிதமாக கருது என்று நபிகள் நாயகம் அவர்கள் அடுத்து உலக மக்கள் அனைவருக்கும் உள்ள அறிவுரை. எக்காரணத்தை கொண்டும் ஆயுதத்தை தூக்கிறாதே. ஆயுதம் தூக்குறான்னு அவர்கள் இல்லை, பவர் அவர்கிட்ட தான் இருக்குது. அவ்வளோ பெரிய சூப்பர் சக்கரவர்த்தி ஆகிட்டு சொல்றாரு, அந்த விளையாட்டு வேணாம். யுத்தம்னு வந்தா போருக்கு போவார், அது ஒரு விஷயம், தனி விஷயம். இது வந்து சாதாரண மக்கள் மத்தியில் உள்ள நடைமுறைகளில் இதை செய்யக்கூடாதுங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா லா தர்ஜிஉ பாதி குஃபாரா, எனக்கு பிறகு நீங்கள் இறை காஃபிர்களாக ஆகிவிடாதீர்கள். எனக்கு என்னோட இருக்கிற வரைக்கும் நீங்க முஸ்லீமா இருந்துட்டீங்க, எனக்கு பிந்தி நீங்கள் காஃபிர்களாக ஆகிவிடாதீர்கள்ங்கிறாங்க. அது எப்படி காஃபிர் ஆகுறது? அல்லாஹ் இல்லைன்னு சொல்றதா? அதுவும் காஃபிர் தான். அதை சொல்லல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, யல்ரிபு பாலுக்கும் ரிகாப பாலின், உங்களில் ஒருவர் மற்றவர் கழுத்தை வெட்டி கொலை செய்து காஃபிர் ஆகிவிடாதீர்கள். உங்களில் ஒருத்தன் இன்னொருத்தனை கொலை பண்ணுனீங்க, காஃபிர். கொலை பண்ணுவது எவ்வளவு பெரிய குற்றம். அடுத்தவனுடைய உயிரை நீங்கள் எடுத்தீர்களே, ஆனால் எனக்கு பிறகு நீங்கள் காஃபிராகி விடாதீர்கள். எப்படி காஃபிர் ஆவீங்க? யல்ரிபு பாலுக்கும் ரிகாப பாலின். ஒரு எறும்பை நம்ம படைக்க முடியுமா? ஒரு ஈய படைக்க முடியுமா? ஒரு உயிரை உண்டாக்க இயலுமாங்க? அல்லாஹ்வுடைய படைப்புங்க. அப்போ போர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எதிரிகளோடு யுத்தமெல்லாம் செஞ்சிருக்கு, இப்பவும் செய்யணும். போர் என்று ஒரு நாட்டுக்கு, இந்தியாவுக்கு ஒரு நாட்டுக்கு சண்டை வந்தால் இந்திய அரசாங்கம் வந்து நாங்கள் ரத்த ஓட்ட மாட்டோம்னா இங்கே இந்திய அரசாங்கம் போயிடும், நம்மளெல்லாம் ஓட்டிட்டு போயிடுவாங்க. அப்போ ஒவ்வொரு நாடும் தன்னுடைய மக்களை காப்பதற்காக ஆயுதம் தூக்குவது என்பது வேறு. அது இல்லாமல் வெகுஜன மக்கள் பொதுஜனமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து என்ன செய்யணும்? என் உயிருக்கு மாதிரி அவன் உயிர் புனிதம், என்னுடைய சொத்து மாதிரி அவனுடைய சொத்து புனிதம், அடுத்தவனுடைய சொத்தை நீங்கள் அபகரிக்கலாமா? அது மாதிரி தான் இது. அப்போ இது செய்யாதீங்க, செஞ்சால் காஃபிர் ஆயிருவீங்க என்று சொல்லி அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு முஸ்லீம் செய்யக்கூடாத விஷயங்களில் முக்கியத்துவப்படி சொல்கிறார். இதில் தான் நம்ம கெட்ட பேர். இன்னைக்கு கெட்ட பேர் எதில் வருது? நம்மளில் உள்ள சில பேர் செய்கிற காரணத்தினாலையும் அல்லது நம்ம பேரை பயன்படுத்தி மற்றவன் செஞ்சுட்டு நம்ம மேலே பழிய போடுறதுனாலையும் இந்த சமுதாயத்துக்கு பேர் என்ன? தீவிரவாதி தான். யாருக்கு சொல்கிறான்? இப்படி சொன்ன மார்க்கத்தில். எப்படி சொன்ன மார்க்கம்? அடை காபத்துல்லாவை போல புனிதமாக கருதுங்கடா, துல்ஹஜ் மாசத்தை போல புனிதமாக கருதுங்கடான்னு சொல்லி தந்த ஒரு மாசத்தில், ஒரு மார்க்கத்தில் ஒருத்தனை வெட்டி காஃபிர் ஆயிராத என்று கற்றுத்தந்த இந்த மார்க்கத்தில் 4 கிறுக்கு போய் ஏதாவது செஞ்சான்னு சொன்னா இஸ்லாமிய தீவிரவாதிங்கிறான், முஸ்லீம் தீவிரவாதிங்கிறான், இஸ்லாமே தீவிரவாதத்தை போதிக்குதுங்கிறான். பச்சையா குருமூர்த்தின்னு ஒருத்தன் படித்த நாய் ஒருத்தன் இருக்கிறான். அவன் என்ன சொல்றான்? குர்ஆனே தீவிரவாதம், இதை தீவிரவாதமா? நபியே தீவிரவாதம் சொன்னாராம், இதை தீவிரவாதம்? ஏன்டா புனிதம் எப்படி உயிரை நாங்கள் மதிக்க சொல்றோம்? புனித பொருள்களை போல நாங்கள் மதிக்க சொல்கிறோம். அப்படியான ஒரு மார்க்கத்தில் கெட்ட பேர் எதனால் ஏற்படுகிறது? இஸ்லாமிய வளர்ச்சி எதனால் தடைப்படுகிறது? இந்த அறிவுரையை எக்காரணத்தை கொண்டும் இந்த வேலை நமக்கு கிடையாது. அது அரசாங்கத்தை அல்லாஹ் கொடுத்தால் தீயவர்களை அழிக்கிற வேலை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். அரசாங்கம் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் மக்காவில் அடி உதை வாங்கி கொண்டு சத்தியத்தை சொல்லலையா? ஒவ்வொரு அடிக்கு பின்னாடியும் ஒவ்வொரு உதைக்கு பின்னாடியும் இஸ்லாம் வளரும். நம்ம அதுக்கு கோழைத்தனமாக இருக்க தேவையில்லை. நம்ம நினைக்கிறோம் அடிவான் அழிச்சிடுவாண்டு, அழிக்க முடியாது. ஒருத்தனை அழிச்சா 100 பேர் பார்ப்பான், ஏன்டா அழிச்சிங்க, எதுக்கிட்ட அவனை கொண்டுட்டீங்க, என்னடா சொன்னான் என்று பார்க்க ஆரம்பித்தால் 100 பேர் இங்கே வருவான். அப்போ ஒருவனை அழித்தால் நம்ம வந்து வேறு நடவடிக்கை எடுப்பதை விட அவன் இஸ்லாத்துக்கு வருவதற்கு இது அல்லாஹ் காரணமாக்குவான் என்கிற வகையில் தான் நம்முடைய சிந்தனைகள் இருக்க வேண்டும். அதையும் பார்த்துக்கிறங்க. அடுத்து சொல்றாங்க, அலா உஹ்பிருக்கும் பில் மூமின். முஸ்லீம்கள்ட்ட 2 வாசகம் நம்ம பயன்படுத்துவோம். மூமின் என்று சொல்லுவோம், முஸ்லீம் என்று சொல்லுவோம். நமக்கு முஸ்லீமுக்கு 2 பேர் வச்சுக்கிறோம்ல, பயான்களில் கேட்டிருப்பீங்க, மூமின்களே முஸ்லீம்களே. இந்த முஸ்லீம்கிற வார்த்தை பொதுவாக பிற மத மக்கள்லாம் அறிந்து வைத்திருக்கிற வார்த்தை. மூமின்கிற வார்த்தை நமக்குள்ள மட்டும் முஸ்லீம்கள் மட்டும் அறிந்து வைத்திருக்கிற வார்த்தை. மூமின் என்றால் என்ன தெரியுமா? உளப்பூர்வமாக மார்க்கத்தை நம்புறவன் மூமின். முஸ்லீம் என்றால் யார் தெரியுமா? வெளிப்படையாக கட்டுப்பட்டு நடக்கிறவன். வெளிப்படையான செயல்களால் முஸ்லீமாக காட்டிக்கொண்டால் அவன் முஸ்லீம். உள்ளையும் நம்பிக்கையை கரெக்டாக வச்சிருந்தான் என்று சொன்னால் அவன் மூமின். அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஒருவன் மூமினா இல்லையா என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். ஒரு முஸ்லீமா இல்லையா என்று முடிவு செய்யலாம். வெளியில் உள்ளதை பார்த்து முடிவு செய்யலாம். அப்போ நபிகள் நான் என்ன சொல்றாங்க தெரியுமா?
நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மூமின் என்கிற உண்மை விசுவாசின்னு அர்த்தம். அப்படிங்கிறான். உண்மை விசுவாசி என்ற இடத்திற்கு வர வேண்டுமானால் அது யார் தெரியுமான்னு கேட்குறாங்க. மக்கள்கிட்டே சொற்பொழிவுலையே கேட்குறாங்க. அலா உஹ்பிருக்கும் பில் மூமின், மூமின் என்றால் யார் என்று உங்களுக்கு சொல்லட்டுமா கேட்குறாங்க. கேள்வி கேட்டு பதில் சொல்றாங்க. மன் அமினகுன்னாசு அலா அம்பாலிகும் அம்புசிகும், மனித குலம் தங்களுடைய பொருளாதார விஷயத்திலும் தங்களுடைய உயிர் விஷயத்திலும் யார் விஷயத்தில் அச்சமற்று பாதுகாப்பாக இருக்கிறார்களோ அவன் முஸ்லிம். எப்படி சொல்றாங்க? மூமினுக்கு என்ன அடையாளம் என்று சொன்னால், பாய் நிற்கிறாரா வச்சுட்டு போட ஒன்றும் எடுக்க மாட்டாரா அவரு அப்படிங்க. எப்படி இருக்கனே, ஒருத்தன் அவனுடைய பொருளை கொண்டாந்து நம்ம பக்கத்தில் வச்சுட்டு போவதற்கு அவன் பயப்படக்கூடாது. எப்படி பயப்படவன்? ஒரு முஸ்லீமுடா, அடுத்தவன் பொருளை தொடமாட்டாரா, அப்போ அவனுடைய பொருள் விஷயமாக முஸ்லீமுக்கு பயப்படக்கூடாது. எவனுமே எடுப்பார், திருடுவார், அபகரிச்சிருவார். பக்கத்து வீட்டுக்காரன் அப்படியே பாய் இருக்கிறான், நம்ம இதை ஆட்டையை போட்டுருவான், ஒரு ஜன இடத்துல அந்த பேர் எடுத்துடக்கூடாது. முஸ்லீம்டா அவரு, முஸ்லீம் எப்படி அடுத்தவன் பொருள் ஆசைப்படுவார் என்று நடக்க வேண்டும். அது போல உயிர் விஷயத்தில் பாய் பக்கத்தில் இருக்காரா, ஒன்றும் பண்ண மாட்டாரா, அவரு அருவாளை தூக்க மாட்டாரா, கத்தி எடுக்க மாட்டாரான்னு சொல்லி என்ன செய்யணும்? பிற மக்கள் மனித குலம் எவன் விஷயத்தில் இவன் உயிரை எடுத்துருவானோ என்று பயப்படவில்லையோ, இவன் பணத்தை பறித்து கொள்வானோ என்று பயப்படவில்லையோ, அவன் தான் மூமின். நீ அல்லாட்ட உண்மையான மூமின். இறுதி பேருரையில் நபிகள் நாயகம் 23 வருஷத்துல சாறு பிழிந்து சொன்ன அறிவுரை என்ன? நீ அல்லாவிடத்திலே உண்மை விசுவாசியாக வர வேண்டும் என்று சொன்னால் உன் விஷயமாக மற்ற மக்கள், அது முஸ்லீமாக இருக்கட்டும், முஸ்லீம் நாசுன்னு தான் வருது. மன் அமினஹுன் நாஸ், மனித குலம், மனித குலத்தில் உள்ள யாரும் உன் விஷயத்தில் பணத்தை எடுத்துக்கொள்வாய் என்று பயப்படக்கூடாது. இன்னைக்கு என்ன நிலைமை? வாய்க்கு வீடு இல்லைங்கிறான், வாடகைக்கு. வாய் வீடு கட்ட என்ன செய்யறான்? வாய்க்கு இல்லை, இந்துக்கள் மட்டும் தொடர்பு கொள்ளவும் பகிரமாக விளம்பரம் பண்ணுறான். முஸ்லீமுக்கு இல்லை அப்படின்னு போடுறான். முஸ்லீமுக்கு வாடகைக்கு தரப்படாது. நம்ம எப்படி பேரை வாங்கியிருக்கிறோம்? அவன் அப்படி நினைக்கிறான்னு சொன்னால், நினைப்பதற்கு ஏற்ற வகையில் இந்த ஊடகங்கள்லாம் திட்டமிட்டு பிளான் பண்ணி வேலை செய்தாலும் நாம் அதை முறியெடுக்கும் விதத்தில் நடக்கணுமா இல்லையா? அதையெல்லாம் மீறுகிற விதமாக அந்த மக்களுடைய உள்ளங்களை வென்றெடுக்கணுமா இல்லை? நாம் மார்க்காத்தான சொல்லித்தருது. அப்போ நம்மை பற்றி என்ன செய்யக்கூடாது? இதுதான் அறிவு. ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி பேரில் சொன்ன விஷயம் என்ன என்று சொன்னால், எந்த மனிதனும் ஒரு முஸ்லீமாக அல்லாஹ்ட்ட நீ மூமினாக இருக்க விரும்பினால் கடன் தர்றதுக்கு யோசிக்கிறான். முஸ்லீமுக்கு கடன் இருக்கா? வங்கிகள் எல்லாம் உத்தரவு போட்டிருக்காங்க. உங்கள் ஊரில் தான் விஜய் டிவியில் இப்போ நாரடிச்ச பத்தியில் கோயம்புத்தூரில் கோட்டமேடு உக்கடம் பகுதியில் மட்டும் கடன் கொடுக்காதீர்கள் என்று வங்கியில் உத்தரவு போட்டிருக்காங்க. ஒரு நேர்காணல் நடத்துகிறான் விஜய் டிவியில். அதில் அந்த வங்கி மேலாளர் சொல்கிறாரு, வங்கி உக்கடம் பகுதிக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. கோபிநாத் கேட்குறாரு, ஏன் கொடுக்கக்கூடாது? இல்லைங்க கொடுக்கக்கூடாதுங்க, உக்கடத்துக்கு மட்டும் கொடுக்கக்கூடாதுட்டாங்க. துருவித்திரி கேட்குறாரு. அப்போ கோபிநாத் கேட்குறாரு, உக்கடம் பகுதியெல்லாம் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அதனால தானே அப்படிங்கிறாரு. அவன் அப்படியே முடிக்கிறான் திருண்டு. யார்? வங்கி அதிகாரி. ஆமான்னு சொல்ல முடியாது, சொன்ன வேலை போயிடும். அதான காரணம். முஸ்லீம்கள் வாழ்கிற பகுதிக்கு கடன் கொடுக்காதுன்னு ஒரு அரசாங்கத்துறை வங்கியில் இப்படி சொல்லி அது விஜய் டிவியில் வந்து நாரடிச்சாங்க. எந்த அளவுக்கு வெறி கொண்டு இருக்கிறான் பார்த்தீங்களா? முஸ்லீமுக்கு எதிரான எப்படிப்பட்ட வெறுப்பு உணர்வு விதைக்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் நம்ம முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் கடனுக்கு அப்படி பயப்படணும். கடன் வாங்கினால் கூட திருப்பி கொடுக்கறதுக்குள்ள அவ்வளோ நேர்மையாக நடக்கிற ஒரு சமுதாயத்துக்கு இப்படி பேர வைக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எப்படி வரணும், நிலை உண்டாகணும்? பொருளாதாரமாக பாயிட்ட கொடு, உசுரா அவர் நம்பிக்கையாக இருப்பார் என்று சொல்லும் இடத்தில் நீங்கள் நடந்தால்தான் நீங்கள் உண்மை விசுவாசி. அதே மாதிரி சொல்கிறாங்க. மூமினுக்கு விளக்கம் சொல்லிட்டாங்களா? முஸ்லீம் ஓல் முஸ்லீம் மண் சலிமன் நாசுமின் லிசானிஹி வயதிஹி, எவனுடைய கையினாலும் எவனுடைய நாவினாலும் மக்கள் வந்து பாதுகாப்பு பெறுகிறார்களோ, எவனுடைய கையை விட்டும் எவனுடைய நாவை விட்டும் மற்றவர்கள் பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவன் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் என்றால் தன் கரத்தால் அடுத்தவனுக்கு எந்த தொந்தரவும் செய்ய மாட்டான், தன் நாவால் அடுத்தவருக்கு எந்த தொந்தரவும் செய்ய மாட்டான். இவன் தான் இப்படி இருந்தால் நீ முஸ்லீம். முஸ்லிமை உண்டாக்குன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது யார் சொல்லல? பயான் பண்ற அஜர்த்து சொல்லல. முஸ்லிம் சமுதாயத்தை உருவாக்குன இலக்கணம் வகுத்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறுதி பேரில் சொல்லி காட்டுறாங்க, நீ முஸ்லிமா இருப்பதாக இருந்தால் உன் கையால் எவனுக்கும் எந்த இடைஞ்சல் வரக்கூடாது, உன் நாவால் எவனுக்கும் எந்த இடைஞ்சல் வரக்கூடாது.
அவன் தான் முஸ்லீம்ங்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க ஒல் முஜாஹிது, ஜிஹாது செய்கிறவன். ஜிஹாது லவ் ஜிஹாது வச்சு கதை விட்டு இருக்கிறாங்க ஜிஹாதுன்னு. இவங்க செய்கிற வன்முறை வரியாட்டத்தை சில பேருக்கு அதுக்கும் ஜிஹாதுன்னு பேரை வச்சுட்டு தெரியுறானோ. நபிகள் நாயகம் சொல்றாங்க ஒல் முஜாஹிது, ஜிஹாது செய்கிறவன் யார் தெரியுமா? ஜிஹாது எல்லாரும் செய்ய வேண்டும், ஜிஹாது அவசியம். ஜிஹாது செய்கிறவன் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவன். அவன் யார்னு ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. ஒல் முஜாஹிது, ஜிஹாது செய்கிறவன் யார் என்று கேட்டால் மன் ஜாஹத நஃப்ஸஹு ஃபீ தாஅத்தில்லாஹ், தன்னுடைய நஃப்ஸை தன்னுடைய ஆத்மாவை அல்லாஹ்வின் வழிபாட்டிலே அடக்கி ஆள்றானே அவன் தான் முஜாஹிது. முஜாஹிதுனா யாரு? தொலை போகணும்னு நினைக்கிறோமா, சைத்தான் வேணாமா போட்டா உன் சொல்ல கேட்க மாட்டேன்னு நீ பள்ளிவாசலுக்கு போயிட்டேன்னா நீ முஜாஹிது. நோன்பு வைக்க போறியா, ஏன்டா நோன்பு வந்து பட்னியா போறேன்னு சைத்தான் தூண்டுவான். சைத்தானும் கட்டுப்பட மாட்டேன் நோன்பு வச்சேன்னு வையி, நீ முஜாஹிது. முஜாஹிது என்று சொன்னால் நஃப்ஸை வெல்றவன், நம்முடைய மனோ இச்சைகளை ஜெயிப்பவன். தப்பான ஆசைகளை நம்ம உள்ள தூண்டுமையானால் அதை எதிர்த்து ஜெயிக்கிறவன். ஒரு பெண்ணை பார்த்தோன்னு தப்பா நடக்கணும்னு உனக்கு தோணுதா, அப்படி போயிட்டேன்னு வை, நீ முஜாஹிது இல்லை. அல்லாஹ்வுக்கு பயந்து திரும்பிட்டேன்னு வை, நீ முஜாஹிது. முஜாஹிது முஜாஹிது என்று சொன்னால் தீமையான செயல்களை விழுந்து விடாமல் தன்னை கண்ட்ரோல் பண்றவன், தன்னை கண்ட்ரோல் பண்றவன், தன்னை தியாகம் பண்றவன், இவன் தான் ஜிஹாது செய்கிறவன். அப்ப ஜிஹாது ஜிஹாது என்றால் என்னவென்று இறுதி பேருரையிலே நபிகள் நாயகம் விளக்குகிறார்கள். என்ன விளக்குறாங்க? முஜாஹிதானி ஜிஹாது செய்கிறவனா ஆசைப்பட்டாயானால் என்ன செய்யணும்? உன்னுடைய மனோ இச்சையை வென்று ஜெயித்து நீ நல்லவனாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி உல் முஹாஜிரு மன் ஹஜரல் ஹத்தாயா ஓ துனூப், ஹிஜ்ரத்து செய்கிறான மக்காவிலேருந்து மதீனாவுக்கு போகிறது மட்டும் ஹிஜ்ரத் இல்லை, பாவங்களை வெறுக்கணும், அதான் ஹிஜ்ரத். ஹிஜ்ரத்னா வெறுக்குன்னு அர்த்தம். மக்கா வெறுத்து மதீனாவுக்கு போகிறது அதெல்லாம் ஹிஜ்ரத்து. பாவங்களையும் குற்றங்களையும் வெறுக்கிறவன் தான் முஹாஜிர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படி மக்களுக்கு தேவையான மனிதன் உரிமையை மதிக்கிற விஷயம், மனுஷனுக்கு மனுஷன் அநியாயம் செய்யக்கூடாது என்று மனித குலத்துக்கு உள்ள விஷயங்களையா சொல்றாங்க. அதே மாதிரி சொல்றாங்க அல் ஆரியத்து முஅத்தாத்துன், இரவல் வாங்கினால் திருப்பி கொடுத்து விடுங்கள். அதெல்லாம் மட்டும் இருக்கு, இரவலை வாங்கிட்டு வந்துடுவோம், 2 நாளைக்கு கேட்கறானு பார்ப்போம், 3 நாளைக்கு பார்ப்போம், அப்படி வச்சுக்கிறோம். இரவல்ங்கிற ஒரு சின்ன டைமுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இரவல். இரவல் தானே என்ன அர்த்தம்? 1 நாள் தேவைக்கு 2 நாள் தேவைக்கு வாங்கினா அதுக்கு ஒரு இரவல். ஒரு வாளியை தாங்க தண்ணி இறைச்சி தர்றேன்னா இறைச்சிட்டு உனக்கு கொடுத்துட வேண்டியது தானே. ஒரு கத்தியை தாங்க வெட்டி பிடி தர்றேன் அப்படின்னு கொடுத்துட வேண்டியது தானே. ஒரு குறிப்பிட்ட சமையல் பெரிய பாத்திரம் இல்லை, பக்கத்து வீட்டில் வாங்குறீங்களா, அடுத்த நிமிஷம் கொண்டு கொடுத்துடணும். இரவல் என்றால் எப்போ அந்த வேலை முடியுதோ அதுக்கு மேலே நம்மள்ட்ட இருக்கக்கூடாது. ஒரு ஆரியத்து மாத்தா, இதெல்லாம் மனுஷ உரிமையாக பேசுகிறாங்க. இவன் கடவுளை மற மனுஷனை நினைக்கிறாங்க. என்ன செய்யணுமா? கடவுளை மறந்தா தான் மனுஷன் நினைக்குவாங்களாம். கடவுளை நினைச்சா தாண்டா மனுஷனை ஒழுங்கா நினைக்க முடியும். கடவுளை நினைத்தானையானால் மனிதனை நன்றாக நினைப்பான். வாரி வாரி வழங்குவதில் கடவுளை நினைக்கக்கூடிய நம்மோடு கடவுளை மறக்கக்கூடியவர்கள் ஒரு காலத்திலும் போட்டி போட இயலாது, ஜெயிக்க முடியாது. கடவுளை நினைத்து கடவுளுக்கு பயந்து பார்த்து கொண்டிருக்கிறான், கேட்டுக்கொண்டிருக்கிறான், அவனிடத்தை பதில் சொல்ல வேண்டும், பரிசு பெற வேண்டும் என்ற எண்ணம் மனுஷனை அதிகமாக நினைக்க தூண்டுகிறது. கொல்லாதே, பொருளை சுரண்டாதே, அவதூறு சொல்லாதே, இதெல்லாம் என்ன செய்கிறது? நமக்கு கடவுளை மறக்காமலேயே மனுஷன் நினைக்க வைக்கிறது. அதே மாதிரி ஒரு சாயிமு காரிமுன், ஒரு ஆள் கடங்காரன், 2 பேர் கொடுத்தவன் வாங்கன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. நீ குறுக்க போயிட்டு அவர் எவ்வளோ தரேன், 1000 நான் தந்துடுறேன்ற, நான் பொறுப்புங்கிற. பொறுப்புன்னா நீ கொடுக்கணும். நபிகள் நான் சொல்றாங்க, ஒரு கடனுக்கு எவனாவது பொறுப்பேற்று கொண்டால் அந்த இடத்துல தப்பிக்கிறதுக்கு ஃபார்மாலிட்டியா சொல்லிட்டு ஓடக்கூடாது. நீ ஏற்றுக்கொண்டால் நான் பொறுப்புண்டியில கூட அவனுக்கு, அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறான் கடன் கொடுத்தவன், அவனுக்கு கொடுக்க இல்லை, நீ போய் இடையில விழுவுற, விழுந்து என்ன செய்யற? நானாச்சும் பொறுப்பு, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் பொறுப்பாளியா இருக்கிறேன் என்று சொன்னால் ஃபார்மாலிட்டியான பொறுப்பு இஸ்லாத்தில் கிடையாது. பொறுப்பாளினா பொறுப்பாளி தான். இல்லைங்க நான் வாங்கலுங்க, அவன் தாங்க வாங்கினா, சும்மா சமானது போய் அந்த விளையாட்டுலாம் கிடையாது. நீ பொறுப்பை ஏற்றுக்கொண்டாய், ஆனால் நீ தான் கடனாளிங்கிறாங்க. ஒசை முகாரி முன், பொறுப்பேற்றுக் கொண்டவனே கடனாளி தான். அப்ப கடன்காரன் மாத்தி ஓந்தலைக்கு வந்துடும். பொறுப்பேற்றுக் கொள்வதாக இருந்தால் நிஜமா விளங்கி பொறுப்பேற்று அதை நிறைவேற்று. இப்படி எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் மனுஷன் சம்பந்தப்பட்டதாவே இருக்கு. ஒத்தைனு மக்களையும் கடன் சொன்னா திருப்பி கொடுக்கறதுக்கு பேர் தான் கடன் அப்படிங்கிறாங்க. ஏன் இப்ப அப்படி இருக்கா இல்லையா? கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மள்ட்ட கெஞ்சுன்னு கெஞ்சுவாங்க. கடனை வாங்கிட்டா 4 தடவை சுத்திட்டு போவாங்க. கடைக்காரன் வியாபாரியா இருந்தேன்னு வைங்க, கடன் கொடுக்கலாம், நல்லா வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கும்.
கடன் கொடுத்தேன்னு வைங்களேன், நம்ம பக்கத்து அந்த வியாபாரம் போயிடும், கடனும் போச்சு, வேற பக்கத்துக்கு போயிடுவான். ஏன் கடனை கேட்பியெல்லாம் இல்லையா, கடனை கேட்பியன்னு பயந்துக்கிட்டு வியாபாரி வேற பக்கத்துக்கு போயிடுவான், வேற இடத்துல வாங்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் நெருக்கி பிடிச்சி கேட்டேன்னு வைங்களேன், யாரு நானே வாங்கினேன், நீ தந்தியா, வாங்கினேன்னா அப்படிமா. அப்படியே சாட்சி நிரூபித்தாலும் இப்போ தர முடியும். இப்போ என்னடா பண்ணுவோமா, வாங்கும்போது எப்படி கெஞ்சினேன், என்ன மாதிரி காலில் விழுவாத குறையா கெஞ்சி வாங்கினேன், திருப்பி கேட்கும்போது என்ன செய்யறான், அடியால் வச்சுட்டு மிரட்டுவான். வாங்கினு கேட்குறியா, யார்கிட்ட கேட்குற, தலைவர்கிட்ட கேட்குற, என்கிட்ட கேட்டுருவியா. அப்போ இப்படியான ஒரு சமூகத்தில் அந்த மாதிரி இருந்தார்கள், அன்றைக்கும் இருந்தால் காட்டு மிராண்டிகள். அப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, கடன்னா திருப்பி கொடு, கடன்னாலே திருப்பி கொடுக்கறது தான் வாங்கணும், நீ வச்சுக்கிறதுக்கு இல்லை. அப்போ கடன்களை உடனே உடனே திருப்பி கொடுத்து விடுங்கள். இறுதி பேரில் சொல்கிறாங்க. இன்னும் ரசூல்லாவை என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஏதோ ஆன்மீக சாமியாரை பஜனை உருட்டுற மாதிரியும் ஜபமாலை உருட்டி கொண்டு இருந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. உலக தத்துவங்களாம் உருட்டி உருட்டி கொண்டே போடுறாரு. உலகத்தில் எவனும் சிந்தி மனித குலத்துக்கு நன்மை தரக்கூடிய அத்தனை போதனைகளையும் அப்படி கசக்கி பிழிந்து சாறு பிழிந்து தருகிறார். இதையெல்லாம் அந்த இறுதி பேருரையில் நபிகள் நாயகம் சொன்னார்கள். அடுத்து என்ன செஞ்சாங்க, முக்கியமான விஷயம் மனிதனுக்கு தேவை பகுத்தறிவு தான். கடவுளை நம்புறது கூட பகுத்தறிவு தான். கடவுளை மறுப்பது பகுத்தறிவு என்று சொல்வார்கள். அது பகுத்தறிவே கிடையாது. விஞ்ஞானப்படி அறிவியல் பூர்வமாக இந்த கடவுள் மறுப்பாளர்கள்ட்ட நம்ம விவாதம் பண்ணி கடவுள் இருக்கிறான் என்பதுதான் பகுத்தறிவே தவிர கடவுள் இல்லை என்பது மடமை என்று நாம் நிரூபித்திருக்கிறோம். அந்த விவாத டிவிடிகள் இருந்தால் நீங்கள் பார்த்து, நாத்திகருடன் விவாதம் நடத்தியிருக்கிறோம். அந்த டிவிடிகள் கிடைக்கிறது, வாங்கி நீங்கள் பார்த்து கொள்ளலாம், அதெல்லாம் பிரச்சனை. இப்போ கடவுளை சொல்லக்கூடிய இந்த இஸ்லாம் மார்க்கம் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக அவ்வளோ வீரியமான நிலைப்பாட்டை எடுக்கிறது. அதை இறுதி பேரில் சொல்கிறாங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள், குல்லு செய்யுமின் அம்ரில் ஜாஹிலியா, அறியாமை காலத்தினுடைய அத்தனை காரியங்களும் தகுத்த கதமைய மோது, என் காலுக்கு கீழே போட்டு மிதித்து புதைக்கிறேன்ங்கிறாங்க நபிகள் நாயகம். சொல்றாங்க, அறியாமை காலத்து அத்தனை மூட பழக்க வழக்கங்களையும் என் காலடியில் போட்டு மிதித்து புதைக்கிறேன். அதுக்கு இஸ்லாத்தில் இடங்கள்ல பில்லி, சூனியம், மாயம், மந்திரம், பேய், பிசாசு, தாயத்து, தட்டு, கத்தம், பாத்தியா என்று எத்தனை விதமான மூட நம்பிக்கைகளை உருவாக்கி மக்களை சுரண்டி கொண்டிருக்கிறீர்களோ அது எல்லாமே என் காலடியில் போட்டு புதைத்து விடுகிறேன். மூட நம்பிக்கைக்கு இடமே கிடையாது, அறிவுபூர்வமான நம்பிக்கைக்கு தான் இந்த மார்க்கத்தில் இடம் இருக்குன்னு சொல்லி மூட நம்பிக்கைக்கு எதிராகவும் நபிகள் நாயகம் அவர்கள் முழங்குகிறார்கள். அது மாத்திரம் இல்லாமல் அதோட முக்கியமானதுங்க, ஒரு சட்டத்தை கொண்டு வர்றதா இருந்தால் நபிகள் நாயகம் கொண்டு வந்த சட்டத்தில் கொலைக்கு கொலை, ஒருத்தனை கொலை செஞ்சிட்டான்னு சொன்னால் இஸ்லாமிய அரசாங்கம் என்ன செய்யும், அவனை கொலை செய்யும். நம்ம போய் கொலை பண்ணிடக்கூடாது. கொலைக்கு கொலை என்று சொன்னால் ஒருவன் கொலை செய்வானேயானால் அரசாங்கம் அந்த கொலையாளிக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும். அதான் அதுக்கு சட்டம். நம்ம போய் அறுவாள் எடுத்து வெட்டணும் அர்த்தம் கிடையாது. இப்போ நபிகள் நாயகம் என்ன செய்கிறாங்கன்னா, கொலைக்கு கொலைங்கிற மரண தண்டனை கொண்டு வந்துட்டாங்கல்ல. இந்த சட்டம் வருவதற்கு முன்னாடி கொலையெல்லாம் நடந்திருக்கும். இப்போ தான் இந்த சட்டம் வருது. இந்த சட்டம் வருவதற்கு முன்னாடி கொலை நடந்திருக்குமே, அதுக்கு என்ன? அதை நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, அறியாமை காலத்திலே உள்ள இரத்த பழிவாங்கல், எத்தனை ரத்தம் சிந்தப்பட்டிருந்தாலும் சரி எல்லாம் மன்னிக்கப்படுது. இந்த தேதியிலேருந்து சட்டம் தான். இதுக்கு முந்தி நீ கொலை பண்ணியிருந்தியா அதை கேட்க மாட்டேன், ஏன் சட்டம் இல்லை, அப்போ உனக்குன்னு ஒரு ஆட்சி இல்லை, சரியான கவர்மெண்ட் இல்லை. இதற்கு முன்னாடி நீ என்ன கொலை செய்திருந்தாலும் அதற்காக தண்டிக்கப்பட மாட்டார்கள், மன்னித்து விடுகிறேன், இனிமேல் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு அதை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், என்னுடைய தம்பியிடமிருந்து ஆரம்பிக்கிறேன். என்னுடைய சித்தப்பா மகனாகிய ரபியா என்பவரை கொலை செய்திருக்கிறார்கள், அதற்கு நாங்கள் கணக்கு தீர்க்க வேண்டி இருக்கிற நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்துல் முத்தலிபுடைய பேரனாகிய ரபியா என்பவரை ஹுதைல் என்ற கோத்திரத்தால் கொலை செய்திருக்கிறார்கள், அவர்களுக்கு எதிராக நான் கணக்கு தீர்க்க வேண்டி இருக்கிறது, அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன், அதை நான் மன்னிக்கிறேன்ங்கிறாங்க. அதாவது அறியாமை காலத்தில் நடந்த அந்த கொலையை நான் மன்னிக்கிறேன். அதே மாதிரி இனிமேல் அந்த யாரும் என்ன செய்யக்கூடாது, பழி வாங்கக்கூடாது. சட்டம் வந்துருச்சு, பழச கலர மாட்டேன். அந்த முன்தேதி இட்டு சட்டம் போடுறாங்க பாருங்க, அதுக்கெல்லாம் மரண அடி. முன்தேதி இட்டு சட்டம் போடலாமா? சட்டம் என்னைக்கு போடுறீ அன்னைக்கு அமலாகணுமே தவிர 6 மாதத்துக்கு முந்தின தேதியில் அமலாக்கிடுவாங்க. அப்போ சட்டமே இல்லை. ஏற்கனவே சட்டம் அனுமதிச்சிருக்கும் போது செஞ்ச காரியத்தை குற்றம்னு ஆக்கிடுவாங்க. நபிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, முந்தினது கிடையாது. இப்போ சட்டம் வந்துருச்சா, இன்னிலேருந்து சட்டம், முந்தினது கிடையாது. இவர் அண்ணன் செத்தா அப்படி சொல்லியிருப்பாரா? கேட்டாங்க. ராஜீவ் காந்தியை கொலை செஞ்சோன்னா மரண தண்டனை வேணாம்னு சில பேர் பேசினாங்க. அப்போ என்ன செஞ்சாங்க, கொலை செய்யப்பட்டது உங்கள் அப்பனாக இருந்தா, கொலை செய்யப்பட்டது உன் அண்ணனாக இருந்தா, இப்போ ராஜீவ் உன் கூட பிறந்த அண்ணன் இப்படி சொல்லியான்னு கேட்டாங்கல்ல.
அது வரக்கூடாது என்பதற்காக இங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு வந்து சட்டம் இல்லை. ஓகே, என் தம்பியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். அவரை கொலை செஞ்சவர் நான் மன்னித்து விட்டேன், தண்டிக்க மாட்டேன். ஏன் முன்னாடி சட்டம் வரதுக்கு முன்னாடி நடந்தது என்று சொல்லி அதையும் மக்கள் மத்தியில் டிக்ளேர் பண்ணுகிறார்கள். அதே மாதிரி வட்டியை தடை செய்கிறேன். இந்த தேதி முதல், இந்த நிமிடம் முதல் வட்டி முழுசும் தள்ளுபடி. யாரும் வட்டியை திருப்பி செலுத்த வேண்டியதில்லை. யாரிடத்தில் வட்டி வாங்கினா திருப்பி செலுத்த வேண்டியதில்லை. இதுல எங்க பெரிய பாப்பா பெரிய ஆளு அப்பாஸ், ரசூல்லா சொல்றாங்க, என்னுடைய பெரிய தகப்பனார் அப்பாஸ் இருக்காரு, அவர் பெரிய வட்டி முசா. இஸ்லாம் தடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் நிறைய பேருக்கு கடன் கொடுத்து வட்டி நிறைய வட்டி வச்சு சம்பாதிக்கக்கூடியவராக இருக்கிறார். வட்டியை தள்ளுபடி பண்ணுங்கள்னு சொல்லிவிட்டு, என் பெரிய தகப்பனார் இடத்தில் யாரெல்லாம் வட்டி வாங்கினீர்களோ அத்தனை வட்டியும் தள்ளுபடி செய்கிறேன். இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு செயலை திட்டத்தை கொண்டு வருவதாக இருந்தால் என்ன செய்வாரு? எளிமையாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டைக்கு மறு சட்டை இருக்கக்கூடாது. இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பிரதமர் 10 லட்ச ரூபாய் கோட்டு போடுறாருல, அது இங்கே கிடையாது. அவர் எளிமையை சொல்லுவார், கோட்டு 10 லட்ச ரூபா, மினரல் வாட்டர் மாசத்துக்கு 5 லட்சம் ரூபா, இந்த வாரத்துக்கு. இந்த மாதிரியான ஒரு விளையாட்டு நாங்கள் கிடையாது. சொன்னது நான் செய்வேன். முதல்ல நான் எதை செய்கிறோன்னா என் குடும்பத்திலிருந்து செய்வேன். அப்போ வட்டியை தள்ளுபடி செய்கிறேன் என்றால் அப்பாசிடத்தில் வாங்கின வட்டி யாரும் கொடுக்காதீர்கள். அதே நேரத்தில் அசலை கொடுத்து விடுங்கள். அசல் யாரும் அவரும் பாதிக்கக்கூடாது, நீங்களும் பாதிக்கப்படக்கூடாது. இனிமேல் யாரிடத்தில் கடன் வாங்கினாலும் வட்டியை என்ன செய்யுங்க, தள்ளுபடி செய்து விட்டு கொடுங்கள் அப்படிங்கிறாங்க. நம்ம நாடு என்ன பண்றான்? வட்டி கொடுங்கிறாங்க, நம்ம காசை கொண்டு பேங்கில் கண்டிப்பாக போடுங்கிறான். அதை பிடிங்க, நீ கண்டிப்பாக போன போட்டு வாங்குறியான்னு கேட்குறான். வட்டிக்கு கடன் வாங்குறத வற்புறுத்துறான். வட்டி கடன் வாங்கலைன்னு சொன்னால் இன்கம் டேக்ஸில் கேட்குறான், நீ ஏன் வட்டிக்கு கடன் வாங்கி கார் வாங்கலைங்கிறான். கார் வாங்க வசதி இல்லைன்னா நீ ஏன் ஒரு வட்டிக்கு கடன் வாங்கி பேங்கில் வாங்கவில்லைன்னு கேட்குறான். ஏன்? அந்த வட்டி கிடைக்குமா அரசாங்கத்துக்கு லாபம் ஆகுமா? அரசாங்கத்துக்கு லாபம் வர்றதுக்காக வேண்டி வட்டிக்கு கடன் வாங்கி நீங்கள் கார் வாங்கினால் வருமான வரியில் சலுகை, வருமான வரி செலவில் கழிச்சு கொள்ளலாம் என்றெல்லாம் ஆக்கி எல்லாரும் வட்டி கட்டுன்னு தூண்டுறாங்க, மக்கள் பணத்தை சுரண்டுறாங்க. இவர் என்ன பண்றாரு? இந்த புரட்சி தலைவர் என்ன பண்றாரு? வட்டி எவனும் பேசக்கூடாது, வட்டி எல்லாம் தள்ளுபடி, அசல் மட்டும்தான். கொடுத்தது கடன் வந்து ஒரு சேவையாக செய்ய வேண்டும், மனிதாபிமானமாக கொடுக்க வேண்டுமே தவிர அதை வைத்து சுரண்டி ஏழைகளுடைய வறுமையை பயன்படுத்தி ஆதாயம் அடையக்கூடாது என்று டிக்ளேர் பண்ணுகிறார். இப்படியான அறிவுரைகளையும் அவர் சொல்கிறார். அதே மாதிரி வந்து அதையும் தள்ளுபடி பண்றாரா? இப்படி அதுக்கடுத்து ஒருத்தன் செய்த தவறுக்கு அடுத்தவனை பொறுப்பாளியாக்காதீர்கள். முக்கியமான அறிவுரை. ஒருத்தன் கொலை செஞ்சுட்டான்னு வைங்களேன், அவன் அப்பனை இப்படி தண்டிப்பீங்களா? அவன் மகனை இப்படி தண்டிப்பீங்களா? அப்ப லாயிஜினி ஜானின் இல்லாத நப்சிகி, எந்த குற்றவாளியாக இருந்தாலும் அதனுடைய பொறுப்பாளி அவன்தான். ஒருவன் செய்த குற்றத்திற்காக அடுத்தவனை என்னுடைய அரசாங்கம் தண்டிக்காது. என்னுடைய அரசியலை அவனுடைய அப்பனை பிடிச்சி உள்ள வைக்க மாட்டேன். நீ போலீஸ் பண்றாங்கல்ல, ஒருத்தன் யாராவது தப்பு செஞ்சு ஒளிஞ்சிட்டான்னு சொன்னா அவன் அம்மா கூட்டிட்டு போற ஸ்டேஷனுக்கு, அப்பனை கூட்டிட்டு போறது, அண்ணனை கூட்டிட்டு போறது, அவனை போய் அடி சித்திரவதை பண்றது, செஞ்சவன் தப்பு செஞ்சவனை போய் தேடி ஒரு திறமைக்கு தான் போலீஸ். குறுக்கோலிவனை போய் அடிச்சா வந்துருவானா? அதுக்கான அடிக்கலாமா? நீ நானே வெறுத்து போயிருப்பேன், என் மகன் செஞ்ச காரியத்தில் உடன்பாடு இல்லாமல் இருப்பேன், அதுக்கான என்னை போட்டு அடிச்சா என்ன அர்த்தம்? இது உலகம் பூரா அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறேங்கிற பேர்ல அப்பாவிகளை தண்டிக்கிறத பார்க்கணும். இப்போ கூட உங்க ஊர்ல யாரோ ஒருத்தன் கொலை பண்ணிவிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த சமுதாயத்தை தீவிரவாதிட்டானுவோம். பகுத்தறிவதுக்கு பேர். ஒருத்தன் கொலை செஞ்சானு அவன் தானே பொறுப்பில்லை, அப்போ கூட பொறுப்பாளி இல்லடா. கொலை செஞ்சானு நெசமா ஒருத்தன் செஞ்சான்னு பிடிச்சிருக்கிறீங்களே, அதுக்கு அவன் அண்ணன் கூட பொறுப்பாளி இல்லை. எங்க மார்க்கத்தில், எங்க சட்டத்தில் அவன் அப்பம் பொறுப்பாளி இல்லை, அவனுடைய உடன்பிறப்பு பொறுப்பாளி கிடையாது, அவன் தான் பொறுப்பாளி. ஒருவன் கொலை செய்தானே ஆனால் அவன் தான் அதுக்கு பொறுப்பே தவிர அவனுடைய குடும்பமே கிடையாது. அப்பனுக்காக மகனை பிடிக்காதே, மகனுக்காக அப்பனை பிடிக்காதே என்றும் நபிகள் நாயகம் அந்த போதனையில் சொல்கிறார்கள். இப்படி அறிவுரை இதெல்லாம் உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒருத்தனுக்காக ஒருத்தனை பிடிக்கிறது. கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு வழக்கு நேரத்திலாம் பார்த்தோம். ஒருத்தனுக்காக 100 பேரை பிடிப்பாங்க, அவன் வரலன்னா இவன் பேரில் கேச போட்டு அழிச்சிருவாங்க. அதுகளுக்கெல்லாம் இஸ்லாமி என்னுடைய ஆட்சியில் அதுக்கு இடம் கிடையாது என்று நபிகள் நாயகம் டிக்ளேர் பண்ணுகிறார்கள். இன்னும் நிறைய அடுக்கடுக்கான பெண்கள் சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள். அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. உங்களுக்கு மாநாட்டுக்கு நம்ம நேரம் நிர்ணயித்திருக்கிறோம். அந்த நேரத்துக்கு மேலே நீங்கள் சென்றடைய வேண்டி இருக்கிறது. இது இறுதி பேருரைங்கிற முந்தி பல ஊர்களில் பேசின உரைகள்லாம் இருக்குது. அதில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ சொன்ன வரைக்கும் உள்ள செய்திகளை நம்ம முறைப்படி கற்று அமல் செய்யக்கூடிய நன்மக்களாகவும், இதை புரிந்து நடக்கிற நன்மக்களாகவும், நபிகள் நாயகத்தினுடைய இந்த போதனைகளை மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடியவர்களாகவும் ஆக்கி அல்லாஹ் அருள் விருமானாக வாகுர் தாவானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.